Very good evening, everyone. Today, Unit 7, Part 2, Development Biology. So, Development Biology, last class, நம்ம எதை பத்தி படிச்சோம் சொன்னா மோஸ்ட்லி ஃபீட்டல் மெம்பரைன் பத்தி கொஞ்சம் பார்த்தோம். சரி, அதுக்கு முன்னாடி ஆர்கனோஜெனசிஸ் பத்தி ரொம்ப டீட்டெயிலா பார்த்தோம். What is meant by organogenesis? Particularly the organ formation in the brain, eye, heart, கிட்னி ஒவ்வொன்று ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மா வரும், மைண்ட்ல வச்சுக்கோங்க. எதுல என்னென்ன டைப் ஆஃப் ஆர்கன், எக்டோடோமா, எண்டோடமே கிடையாது, எக்டோடோம் மீசோடோம் தான் நம்ம சிலபஸ்ல உள்ளது. சரியா? ரைட், இது ஃபுல்லாவே நம்ம டீட்டெயிலா பார்த்தோம். அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா எம்பிரியானிக் மெம்பரைனை பத்தி பார்த்தோம். சரியா? ஸோ இதுல எக்ஸ்ட்ரா எம்பிரியானிக் மெம்பரைன் மீன்ஸ் தட் இஸ் fetal membrane. During the development of the fetal membrane are formed from the trophoblast. இது லாஸ்ட் இயர் கூட கேட்டாங்க, நான் சொல்லியிருந்தேன். சரியா? ரைட். ஸோ இதுல மெயினா ஆம்னியான், கோரியான், அலண்டைஸ், யோக் சாக் பத்தி ரொம்ப டீட்டெயிலா பார்த்தோம். சரியா? அப்புறம் சில எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்தோம். பிளாசண்டாவோட ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ். பிளாசண்டா, வாட் இஸ் மீன் பை பிளாசண்டா, பிளாசண்டாவுடைய டைப் என்ன, ஒரு பேசிக்கா ஒரு பிளாசண்டா உள்ள சில டைப்ஸ் மட்டும் நம்ம பார்த்தோம். சரியா? எங்க பிளாசண்டா வந்து ஃபார்ம் ஆகும் அந்த டீடைல்ஸும் நம்ம பார்த்தோம். ரைட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ரொம்ப டீட்டெயிலா என்ன பார்க்க போறோம்னு கேட்டா, பிளாசண்டாவோட டைப் தான். பர்டிகுலரா ரெண்டு கேட்டகரி இருக்கு இல்ல. சரியா? ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம் இதுல. ஓகே, ஒன்னு வந்து பிஃபோர் தட் பேசிக்கா ரெண்டு டைப் நான் சொன்னேன். ஒன்னு என்ன சார்னு கேட்டா அலண்டோகோரியானிக் பிளாசண்டா. சரியா? ஃபர்ஸ்ட் கேட்டகரி. ரெண்டாவது கேட்டகரி யோக் சாக் பிளாசண்டா பார்த்தோம். அந்த யோக் சாக் வச்சு ஒரு பிளாசண்டா. அதுக்கடுத்து அலண்டோகோரியானிக், அலண்டைஸ் அண்ட் கோரியான், அந்த ரெண்டு சேர்ந்து பிளாசண்டா ஃபார்ம் ஆகும். அது அலண்டோகோரியானிக். இதுதான் ட்ரூ பிளாசண்டா சார். யோக் சாக் பிளாசண்டா இஸ் நாட் ட்ரூ பிளாசண்டா, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அலண்டைஸும் கோரியானும் சேர்ந்து பிளாசண்டா உருவாக்குது பாத்தீங்களா, அதுதான் என்னது ட்ரூ பிளாசண்டா. ஐ திங்க் பேஜ் நம்பர் 107ல இருக்கும் மெட்டீரியல்ல. 107 எடுத்துக்கோங்க. இதுல ரொம்ப முக்கியமானது 106 108 ஒரு நிமிஷம் இருங்க. பேசிக்கா 106 இருங்க. அதுல ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருக்கேன் பாருங்களேன். 106ல அதுல வேற ஒண்ணும் கிடையாது. இந்த சார்ட் தான் இங்க டிஸ்பிளே லிஸ்ட்ல காமிச்சிருக்கேன். பிளாசண்டா பாருங்க, யோக் சாக் பேஜ் நம்பர் 106 எடுத்துக்கோங்க சார். என்விரான்மெண்டல் பயாலஜி, சாரி, டெவலப்மெண்ட் பயாலஜில யோக் சாக் பிளாசண்டா. இதுல நீங்க படிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, டைட்டில் எக்ஸாம்பிள், டைட்டில் எக்ஸாம்பிள், இதுதான் கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. யோக் சாக் பிளாசண்டா கங்காரு, இதான் நான் சொன்னேன், நாட் ட்ரூ பிளாசண்டா, கனெக்ஷன் வித் யோக் சாக். சரியா? அலண்டோ கோரியானா அலண்டைஸ் பிளஸ் கோரியான், திஸ் இஸ் a ட்ரூ யூத்திரியன். யூனா உண்மை, உண்மையான பிளாசண்டா, அதான் யூத்திரியன்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா? இதுலதான் 2-3 கேட்டகரி சார். அது வந்து என்னன்னா மெட்டீரியல் பாருங்க, வேற டிஸ்பிளே கூட வேண்டாம். அதுல வந்து நான் டெசிடுவஸ் அண்ட் காண்டி டெசிடுவஸ். இதுல ஏதாவது டயக்ராம் இருக்கா நான் பாக்குறேன். டிஃப்யூஸ்ட் கார்டிலேஜன்ஸ், ரைட். இது ஒரு பேஸ்ட் ஆன் தி பிளாசண்டா, ரைட். இதுல வந்து ஆர்டினரி கனெக்ஷனா, ஸ்ட்ராங் கனெக்ஷனா, டூ ஸ்ட்ராங் கனெக்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு, இதுல வந்து நான் டெசிடுவஸ் தான் நம்ம திரும்ப வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அடுத்த 2 இதா பிரிக்கிறாங்க. சரியா? டிஃப்யூஸ் அண்ட் கார்டிலேஜன்ஸ் சொல்லிட்டு இந்த இங்க மென்ஷன் பண்ணிருக்க பாருங்க. இந்த இது 2. சரியா? சோ இது அதுக்கு அடுத்து வந்து அந்த டெசிடுவல் சொல்றோம் பாத்தீங்களா, ஸ்ட்ராங் கனெக்ஷன். அதுல வந்து 3 கேட்டகரி வரும். ஜோனரி அண்ட் டிஸ்காய்டல், மெட்டா டிஸ்காய்டல். இந்த 2 இதுல 2 தான் போட்டிருக்காங்க. இது பாத்துக்கோங்க. இப்படிதான் டிவைட். இதுல உள்ள கீழே உள்ள எக்ஸாம்பிள் இருக்கு. இந்த ஹார்ஸ், பிக், ஜிராஃபி, கவ், கோட், டாக், கேட். அதை நீங்க பைகாட் பண்ணித்தான் ஆகணும், மனப்பாடம் பண்ணித்தான் ஆகணும், ஒரு வழியே கிடையாது. சரியா? மேல உள்ள அந்த டயரத்தை தான் கீழே நான் வந்து அதுல டைப் அடிச்சு போட்டிருக்கேன். வேற ஒன்றும் பெருசா ஒன்றும் கிடையாது. அந்த கீழே அந்த டயரத்து கீழே 106 அண்ட் 107 ஆல்சோ. சரியா? ரைட். ஸோ இதுல நெக்ஸ்ட் அந்த ஆன் தி பேஸ் ஆஃப் தட் எக்ஸ்டெண்ட் தி எரர் ஆஃப் வில்லை த பிளாசண்டா we can classify into the 4 types. ஓகேவா? இந்த கீழே உள்ள படம் ஃபீட்டல் அண்ட் மெட்டர்னல் பிளட், நல்லா கவனிங்க. மேல உள்ள படம் ஒண்ணு சொன்னேன், இப்ப கீழே உள்ள பிக்சர். இதுல நான் சொல்ல நீங்க பேஜ் நம்பர் 108ல உள்ள டயரத்தை மட்டும் பாருங்க. இல்லைன்னா இந்த டயரத்தை பார்த்தாலும் சரிதான். சரி, இல்ல இதுல நீங்க படிக்க வேண்டிய விஷயம் மீனிங், எக்ஸாம்பிள், டைட்டில், இதுதான்.
நல்லா கவனிங்க. On the basis of the event of error of villi placenta is the following type. Epitheliochorial mostly first category சொன்ன பாத்தீங்களா, அது இந்த diffused, coordinated, zonary, அதுல விட mostly question வர்றதில்ல. இந்த 4ல தான் question கண்டிப்பாக வரும். Epitheliochorial placenta 108 பேஜ் நம்பர் 108ல பாருங்க. இந்த இது ஃபுல்லா ஒவ்வொரு கேட்டகரி சார். 1 2 3 4. நீங்க இந்த பிக்சர் கூட நீங்க பார்த்தாலும் சரிதான், இல்லைன்னா மெட்டீரியல் உள்ள பிக்சரை பாருங்க. மெட்டீரியல் ரொம்ப தெளிவா இருக்கும் பிக்சர் மெட்டீரியல்ல. ஓகே, ஸோ அதுல ஃபர்ஸ்ட் டயக்ராம் இருக்கு பாருங்களா, 1 2 3ன்னு போட்டுருக்கு பாருங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா அது நோ டேமேஜ் ஃபார். முதல் இது என்ன சார் டயக்ராம், ஒரு வித்தியாசமா பிளாசண்டான்னு சொல்லிட்டு ஏதோ வீடு கட்டின மாதிரி கட்டி வச்சிருக்காங்களே அப்படின்னு நினைக்க வேண்டாம். முதல் இது என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? அந்த மேல இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஃபீட்டஸ். இந்த இது வந்து ஃபீட்டல். நீங்க டயக்ராம்ல 108ல பாருங்க, 108 பேஜ் நம்பர். அதுக்கு கீழே இருக்கு பாத்தீங்களா, இது மெட்டர்னல். மெட்டர்னல் இங்க கொடுத்துருக்கோம், அங்க நான் யுட்ரஸ் கொடுத்துருக்கோம். அப்ப இது என்னது, அதாவது இதுல ஃபர்ஸ்ட் பார்ட், இந்த பார்ட் வந்து யாருக்குன்னா மதருடையது. இந்த பார்ட் யாருன்னா பேபி, எம்பிரியோ. இப்ப புரிஞ்சிருக்கும். அப்ப இந்த ரெண்டுக்கு எப்படி கனெக்ஷன் எப்படி இருக்கு, அதை வச்சுதான் நம்ம கிளாஸிஃபை பண்றோம். சரியா? சோ ஃபர்ஸ்ட் வந்து இதுல பார்க்க போறது எபித்திலியோகோரியல் பிளாசண்டா. எக்ஸாம்பிள் தான் சார் ரொம்ப முக்கியம். ஹார்ஸ் அண்ட் பிக் எக்ஸாம்பிள். சரியா? எபித்திலியோகோரியல் பிளாசண்டா வந்து this type of placenta, the epithelium of the wall of uterus and fetus comes to the contact. அந்த ஃபர்ஸ்ட் படத்தை பாருங்க. இந்த இடத்துல இது ஒண்ணு, இது வந்து ஃபீட்டஸ், இது வந்து யுட்ரஸ். ரெண்டும் நெருங்கி வரும். இந்த பக்கம் இப்படி ரெண்டும் நெருங்கி வரும். இப்படிதான் வரும். இதுல நோ டேமேஜ் இன் வில்லை. வில்லையில எந்த டேமேஜும் இருக்காது. இப்படி இருந்தா அது பேரு எபித்திலியோகோரியல் பிளாசண்டா. எக்ஸாம்பிள் ஹார்ஸ் அண்ட் பிக். அடுத்த ரெண்டாவது டயக்ராம் பாருங்க. மெட்டீரியலே கூட பாருங்க, இதுல கூட அவ்வளவு இருக்காது. மெட்டீரியல் பாருங்க. ஃபர்ஸ்ட் டயரத்தை ஒரு ஸ்டாண்டர்டா வச்சுக்கோங்க. சிண்டெஸ்மோகோரியல் கவ் அண்ட் கோட், ஷீப். ஃபர்ஸ்ட் படத்துக்கு ரெண்டாவது படத்துக்கு என்ன சார் டிஃபரெண்ட் மட்டும் பார்க்கணும். சரியா? அந்த கீழே இருக்கு பாருங்க, அது மட்டும் இப்படி டாட்டா இருக்கும். இப்படி டாட்டா இருக்கும் பாருங்க. The epithelial wall of the uterus is broken. அந்த டாட்டா இருக்கு பாருங்க. So the connective tissue of the uterus wall comes to contact with the epithelium of the fetus. அப்ப இது வந்து பிரேக் ஆகும்போது இது ரெண்டும் வந்து கனெக்ட் ஆகுது. அதெல்லாம் சிண்டெஸ்மோகோரியல். அடுத்த மூணாவது படம் பாருங்க, எண்டோத்திலியோகோரியல் பிளாசண்டா, டாக் அண்ட் கேட். ஃபர்ஸ்ட் டயக்ராம் ரெஃபரன்ஸ் வச்சுக்கோங்க. செகண்ட் டயக்ராத்துக்கும் தேர்ட் டயக்ராத்துக்கும் என்ன சார் டிஃபரெண்ட் அப்படின்னு மட்டும் பாருங்க. செகண்ட் டயக்ராம், தேர்ட் டயக்ராம். செகண்ட் டயக்ராம்னா என்னது, சிண்டெஸ்மோ. இது வந்து எண்டோத்தீலியல். எண்டோத்தீலியத்துல உள்ள பாருங்களேன், இந்த சி டிஷ்யூனா கனெக்டிவ் டிஷ்யூ. The epithelium and connective tissue of the uterus broken. So the blood vessels comes to contact with the epithelium of the fetus. சரியா? சோ இது மூணாவது கேட்டகரி தான் அது. இதுல வந்து இந்த கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்றோம் பாத்தீங்களா, இதெல்லாம் அப்படியே broken ஆகும். சோ இதுதான் வந்து எண்டோத்திலியோகோரியல் பிளாசண்டா. அடுத்து நாலாவது டயக்ராத்தை பாருங்க. நாலாவது டயக்ராம் வந்து ஹீமோகோரியல் பிளாசண்டா. ஹீமோகோரியல் தான் கொஞ்சம் ரீசெண்ட் நம்ம வந்துருவோம் சார். இதுலதான் சார், இதான் டிஆர்பில கேட்ட கொஸ்டின். ஏன்னா மேன் வந்துட்டான் பாருங்க. ஹீமோகோரியல் பிளாசண்டா வந்து மேன் அண்ட் மங்கி. அடிஷன் டு தி above the blood vessels also broken. படத்துல பாருங்க, மூணாவது படத்துக்கும் நாலாவது பேஜ் நம்பர் 108ல பாருங்க. இங்க கூட ரொம்ப கிளியரா இல்ல. மூணாவது படத்துக்கும் நாலாவது படத்துக்கும் பாருங்க. நான் மேனுவலா 4 3 ரவுண்ட் பண்ணிருப்பேன் 108ல. அதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து அந்த கனெக்டிவ் டிஷ்யூ இந்த மாதிரி புரோக்கன் ஆகிற மாதிரி கொடுத்துருப்போம். ரெண்டாவது அடுத்த நாலாவது படத்துல வந்து பிளட் வெசல்ஸ் இந்த மாதிரி என்ன செய்யும், அப்படி புரோக்கன் ஆன மாதிரி இப்படி கொடுத்துருப்போம் பாருங்க. இதுதான் இதுக்கு உள்ள வித்தியாசம். சோ அப்ப வந்து என்ன மாதிரினா, the fetus will directly both maternal blood ஓட கனெக்ட் ஆகுது. ஓகேவா? ரைட். அடுத்த ஹீமோ எண்டோத்திலியல் கோரியல் 5வது டயக்ராம் 108ல பாருங்க. இது ராபிட் என்ற ராட். The addition above the epithelium of the fetus also broken. அதாவது அந்த ஃபீட்டஸோட எபித்திலியம் படத்தை பாருங்க. மேல அந்த ஃபீட்டஸ் இருக்கு பாருங்க, அதுல டாட்டா இருக்கு பாருங்க, அது broken ஆகுது. So that the endothelium of the fetus directly comes to the contact with the maternal blood. நேரடியாவே கான்டாக்ட் வச்சுக்கிறோம். இதுக்கு பேர் தான் ஹீமோ எண்டோத்திலியல் கோரியல் பிளாசண்டா. மோஸ்ட்லி மீனிங் வச்சு இது நான் வரை டிஆர்பில கேட்கல. டைட்டில் எக்ஸாம்பிள் தான் கேட்டிருக்காங்க. மத்தபடி சிஎஸ்ஆர் ஸ்லெட் எல்லாம் நான் சொன்னல, எங்க என்ன பிரேக் ஆகும், புரோக்கன் ஆகும், அது சிஎஸ்ஆர் அந்த மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க. பிஜில இன்னும் இந்த அளவுக்கு வரலாம்.
சரியா? அக்க வரலன்னு சொல்லி விட்டுறக்கூடாது. சரி, கீழே ஒரு டயக்ராம் என்னமோ வித்தியாசமா போட்டிருக்கீங்களே சார், அது ஒண்ணும் கிடையாது. பிளாசண்டா உடையத அது ஃபுல்லா என்லார்ஜ் பண்ணி காமிச்சிருக்கோம். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி ஃபீட்டஸ் அஸ் வெல் அஸ் மெட்டர்னல் பிளட் எப்படி கனெக்ட் ஆகிற மாதிரி, எண்டோமெட்ரியமும் கோரியானும் கனெக்ட் ஆகிற மாதிரி, அந்த அம்பிளிக்கல் கார்டு உருவாகிற மாதிரி ஒரு இதை காமிச்சிருக்காங்க. வேற ஒன்றும் அதுல பெருசா கிடையாது. சரியா? ரைட். ஸோ இது இந்த ஏரியா ரொம்ப முக்கியமானது, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ரேபிட் பிளாசண்டா வந்து பார்த்தீங்களா, ரேபிட் பொறுத்தளவு அலண்டோ கோரியானிக்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப இடத்துல எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க ரேபிட். டெசிடுவல் சொல்லலாம், டிஸ்கார்டியல் சொல்லலாம், ஹீமோ எண்டோத்திலியல் சொல்லலாம். இத்தனை இது இருக்குது. ஹீமன் பொறுத்தளவு, ஏன்னா நான் ஏன் இந்த ரேபிட்டும் ஹீமன் மட்டும் மெயினா சொல்றேன்னு கேட்டா, இது மேமல். ஹியூமன் பொறுத்தளவு அலண்டோ கோரியானிக் சொல்லலாம், டெசிடுவல் சொல்லலாம், மெட்டா டிஸ்கார்டியல் சொல்லலாம், ஹீமோ கோரியல் சொல்லலாம். இவ்வளவு விஷயம் இருக்குது. சரியா? சோ இது கொஞ்சம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது எல்லாமே சரியா? ரைட். சிம்பிளா புரியும்னா அதுல வந்து என்னென்ன மேக்சிமம் எது பிரேக் ஆகுது, அதாவது கனெக்டிவ் டிஷ்யூ பிரேக் ஆகுதா, வில்லை பிரேக் ஆகுதா, எபித்தல் செல்ஸ் பிரேக் ஆகுதா, பிளட் வெசல்ஸ் பிரேக் ஆகுதா, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. பிளஸ் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க, போதும். வேற ஒண்ணுமே நீங்க செய்ய வேண்டாம். சரியா? சரி சார். ஸோ வாட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளாசண்டா? எதுக்கு சார் இந்த பிளாசண்டா? பிளாசண்டா இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. ஆக்சுவலி த நியூட்ரிஷன் வில் பி டிரான்ஸ்போர்ட்டட் த்ரூ த பிளாசண்டா டு த ஃபீட்டஸ். And the respiration function also, it's by the simple diffusion. Excretory function, even that excretory organ, urea, uric acid, creatine, that also it will be through the placenta. And also that placenta, it will be act as an endocrine organ. It will be act as an endocrine gland. இது நிறைய ஹார்மோன்ஸ் சிந்தேஸ் பண்ணும். பர்டிகுலர் ரேட் பிளாசண்டா செக்ரீட் தட் ரேட் குரோனிக் அது மாதிரி லியூட்டியோட்ரோபின், ப்ரொஜெஸ்ட்ரான் அந்த மாதிரி ஹார்மோனை செக்ரீட் பண்ணும். இல்லை ஹார்ஸ் பிளாசண்டா வந்து குனோடோட்ரோபின் ஒரு ஹியூமன் பிளாசண்டா உங்களுக்கு தெரியும், ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ் சில ப்ரோட்டீன்ஸ் வந்து செக்ரேட் பண்ணக்கூடியது. சரியா? இதுதான் சார் பிளாசண்டா உள்ள சில டீடைல்ஸ். இதுல இந்த பிக்சர் வந்து சொன்ன பார்த்தீங்களா, எண்டோத்திலியல் கோரியல், எக்ஸோத்திலியல் கோரியல், இந்த எபித்திலியல் கோரியல்லாம் நம்ம மெட்டீரியல் உள்ள டயரக்டே கொஞ்சம் வித்தியாசமா கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். இந்த சொன்னல அந்த கனெக்டிவ் டிஷ்யூலாம் இந்த மாதிரி இருக்கும். இதுல நார்மலா இந்த மாதிரி இருக்கும். இது மெட்டர்னல்னா இது ஃபீட்டல் டிஷ்யூ. ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஹீமோகோரியல் இங்க எப்படி இருக்கும்? ஹீமோகோரியல்ல இது எபித்திலியோ கோரியல், எண்டோத்திலியோ கோரியல், ஹீமோகோரியல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அதேதான். ரெண்டு ஒரு சேம் டயக்ராம் தான் இது வந்து. சரியா? இது பிளாசண்டா உள்ள விஷயங்கள். ஓகே, இது பிளாசண்டா தான். இதுவும் அதேதான். எபித்திலியல், எண்டோத்திலியல். சரி, so that's all about that placenta. போதும். பிளாசண்டால ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மா வரும், மறந்துடாதீங்க. சரியா? ரைட். அடுத்து என்ன பார்க்க போறோம்னா செக்ஸ் டிட்டர்மினேஷன். சார் இது வந்து நம்ம ரொம்ப டீட்டெயிலா இங்க நான் சொல்ல போறது கிடையாது. ஏன்னா 5th யூனிட் வரும்போது செக்ஸ் டிட்டர்மினேஷன் பத்தி ரொம்ப டீட்டெயிலா சொல்லுவேன், ஜெனடிக்ஸ் பத்தி. இருந்தாலும் இங்க பாத்துக்கலாம். அதாவது செக்ஸ் டிட்டர்மினேஷன், யூ நோ வெரி வெல், இன் ஹியூமன் டோட்டலி 46 குரோமோசோம் இஸ் தட். 46ல 44 ஆட்டோசோம் plus 2 sex chromosome, that is called X and Y. உங்களுக்கு தெரியும், XX னா that is called female, XY னா male. ஓகேவா? இது நார்மலா ஆகுது. செக்ஸ் குரோமோசோம் ஆல்சோ we are called as a heterochromosome or allosome. கவனிங்க, ஆட் குரோமோசோம். ஆட்டோசோம் வேற, அல்லோசோம். ஆட்டோசோம்னா தெரியும், அது வந்து பாடி கேரக்டர் டிசைட் பண்றது. அல்லோசோம்னு சில பேர் யோசிப்பாங்க. செக்ஸ் குரோமோசோம் தான் இன்னொரு பேர், அல்லோசோம் அப்படின்னு சொல்லக்கூடிய. சரியா? சோ செக்ஸ் டிட்டர்மினேஷன் வந்து ஒவ்வொரு நம்ம ஹியூமன்ல வந்து நார்மலா செக்ஸ் குரோமோசோம் will be determine the sex. சரியா? இதே இது வந்து இந்த செக்ஸ் டிட்டர்மினேஷன் எப்ப டிட்டர்மின் பண்ணுது சார், எப்ப நிர்ணயிக்குது அப்படின்னு கேட்டா, இந்த ப்ரோகேமிக், நாட் ஜெனிக், ப்ரோகேமிக் அப்படின்னா டிட்டர்மினேஷன் பிஃபோர் த ஃபர்டிலைசேஷன். அந்த கேமிட் இருக்கும் போதே செக்ஸ் டிட்டர்மின் பண்ணுதான் சார். அதுக்கு பேர் தான் ப்ரோகேமிக்னு சொல்றோம். அதுமாதிரி டிட்டர்மினேஷன் ஆஃப் அட் த டைம் ஆஃப் ஃபர்டிலைசேஷன்ல இருந்தா அது பேரு சின்கேமிக். சின்கேமிக்னா அந்த இணையிற இடம் இருக்குது, ரெண்டு ப்ரோனிக்ல இணையுது பாத்தீங்களா, அப்பதான் அந்த செக்ஸ் நிர்ணயிக்குமா. சிலது ஆஃப்டர் த ஃபர்டிலைசேஷன், டிட்டர்மைன் ஆஃப்டர் த ஃபர்டிலைசேஷன், தட் இஸ் கால்ட் எபிகேமிக். இந்த 3 வேர்டை மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ப்ரோ, சின், எபிகேமிக். சரியா? எக்ஸ் குரோமோசோம் டிஸ்கவர் பண்ண அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ த எக்ஸ் குரோமோசோம்ஸ் பிளே இம்பார்ட்டன்ட் ரோல் ஃபார் டிட்டர்மைன் தட் இஸ் செக்ஸ் இன் த ஃபர்ஸ்ட் யார் சொன்னாங்க. அதே மாதிரி இதுல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம 12th புக்ல கூட இருக்கு நினைக்கிறேன். 12th ஜெனடிக்ஸா எம்பிரியாலஜியான்னு சொல்ல, அதுல வந்து மேல் ஃபீமேல் என்னென்ன செக்ஸ், அதுல ஈவன் நிறைய எக்ஸாம்பிள்ஸ், இந்த பக், கிராஸ் ஹாப்பர், மாத், பட்டர்ஃப்ளை. ஹெட்ரோகேமெட்டிக் மேல் அண்ட் ஹெட்ரோகேமெட்டிக் ஃபீமேல். இல்ல, அது ஹோமோகேமெட்டிக் ஹெட்ரோகேமெட்டிக் ரெண்டு.
இல்ல செக்ஸ் டிட்டர்மினேஷன் வந்து ஹியூமன் மட்டும் கிடையாது. ஒரு கிராஸ் ஹாப்பர்ல என்ன அந்த குரோமோசோம் இருக்கும், பக்ல எப்படி இருக்கும், பட்டர்ஃப்ளைல எப்படி இருக்கும், மாத்ல எப்படி இருக்கும், ட்ரோசோஃபிலால எப்படி இருக்கும், இன்செக்ட்ல எப்படி இருக்கும், ஃபிஷஸ்ல எப்படி இருக்கும், சோ அந்த மாதிரி பேர்ட்ஸ்ல எப்படி இருக்கும், ஈவன் ஸ்கூல் புக்ல இருக்கு. இங்கே நான் சிம்பிளா மென்ஷன் பண்ணிருக்கேன். பட் இதே ஜெனடிக்ஸ்ல வரும்போது ரொம்ப டீடைலா சொல்லுவேன். சரியா? சோ பட் இதுல ட்ரோசோஃபிலா இருக்கு பாத்தீங்களா? ட்ரோசோஃபிலான்னு உங்களுக்கு தெரியும். பழப்பூச்சி தமிழ்ல. நம்ம வந்து ட்ரோசோஃபிலா மெலனோகாஸ்டர் ஜூவாலஜிக்கல் நேம். நார்மலா வந்து ஃப்ரூட் ஃப்ளை அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து மட்டும் செக்ஸ் டிட்டர்மினேஷன் இதுவும் நான் ஜெனடிக்ஸ் ரொம்ப ரொம்ப டீடைலா நடத்துவேன். இப்போதைக்கு இங்க ரொம்ப பேசிக்கா இருக்கு. அது மட்டும் லைட்டா சொல்றேன். ஜீன் பேலன்ஸ் தியரின்னு ஒரு தியரி மூலம் தான் செக்ஸ் இங்க நிர்ணயிக்கும்னு சொல்றாங்க சார். எப்பவுமே எக்ஸ் குரோமோசோம் ஒய் குரோமோசோம் சரியா? இங்க வந்து எப்படின்னு சொன்னா அவரு ஆட்டோசோம் எக்ஸ் குரோமோசோம் ஒய் குரோமோசோம் டீடைலா நான் ஜெனடிக்ஸ் வரும்போது நடத்தினேன். இப்ப சிம்பிளா சொல்றேன் நான். சரியா? ரைட். சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆட்டோசோம் ஆட்டோசோமுக்கு நம்மளுக்குலாம் வந்து செக்ஸ் டிட்டர்ன் பண்றதுக்கான கெப்பாசிட்டியே கிடையாது ஆட்டோசோமுக்கு. பட் இங்க வித்தியாசமா அவர் என்ன சொல்றாருன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேல்யூ கொடுக்காரு சார். ஆட்டோசோம் வந்து 1ன்னு ஒரு வேல்யூ கொடுக்காரு. செக்ஸ் எக்ஸ் குரோமோசோம் 1.5ன்னு கொடுக்காரு. ஒய் குரோமோசோமுக்கும் எந்த வேல்யூயும் கிடையாது, 0. அப்ப இங்க நோ ரோல் ஃபார் டிட்டர்மைன் த செக்ஸ் இன் ஒய் குரோமோசோம் இன் ட்ரோசோஃபிலா மெலனோகாஸ்டர். அப்ப இந்த ரேஷியோ டிட்டர்மைன் த செக்ஸ் பிட்வீன் எக்ஸ் குரோமோசோம் அண்ட் ஆட்டோசோம். இதை வச்சுதான் செக்ஸ் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னா கால்வின் பி பிரிட்ஜஸ் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் ட்ரோசோஃபிலால ஆராய்ச்சி பண்ணி ஜீன் பேலன்ஸ் தியரி ஆர் ஜெனடிக் பேலன்ஸ் தியரி அப்படின்னா ஜீனிக் பேலன்ஸ் தியரி அப்படின்னா ஒரு தியரி சொல்லியிருப்பாரு. நம்ம ஜெனடிக்ஸ் ரொம்ப டீட்டெயிலா பார்ப்போம். சரியா? சோ எல்லாமே ரேஷியோ கரெக்டா இருக்கணும். அப்பதான் ஒரு மேல் ஃபீமேல் இருக்கும். இல்லைன்னா சூப்பர் மேல் சூப்பர் ஃபீமேல் அந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லலாம். சோ இது ஒரு இப்படி செக்ஸ் நிர்ணயிக்குது. இங்க ஆட்டோசோம் டு டிசைட் த செக்ஸ் அண்ட் எக்ஸ் குரோமோசோம் டிசைட் த செக்ஸ். ஒய் குரோமோசோம் நோ ரோல் ஃபார் டிட்டர்மைன் த செக்ஸ் இன் த ட்ரோசோஃபிலா. சோ நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு அனிமல் இருக்கு. அனிமல் மீன்ஸ் இது வந்து ஒரு வேர்ம் தட் இஸ் கால்ட் பொனிலியா. யூஜில கேட்டாங்க. பொனிலியா விரிடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது பேரு. சரியா? மெரைன் வேர்ம்ல மெரைன்ல இருக்கக்கூடியது. இது வந்து செக்ஸ் எப்படி டிட்டர்ன் பண்ணுதுன்னா environment to determine the sex. இத பத்தி நான் டீடைலா நான் ஜெனடிக்ஸ் ரொம்ப சொல்றேன். என்வாயன்மெண்ட் தான் செக்ஸ் நிர்ணயிக்குது அப்படின்னா எஃப் பால்சர் யூஜிடிஆர்ல கேட்ட கொஸ்டின் சார். எஃப் பால்சர் அப்படின்னு ஒருத்தர் வந்து என்வாயன்மெண்ட் தான் இந்த செக்ஸ் டிட்டர்ன் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகே ரைட். அது நீங்க பாத்துக்கோங்க போதும். ரைட். இட்ஸ் லைக் தட்ஸ் எனஃப் தட் செக்ஸ் டிட்டர்மினேஷன் ஃபார் தட். சரியா? நெக்ஸ்ட் அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இதுல வந்து கொனாடல் ஹார்மோன் அப்படின்னு ஒரு டைட்டில் இருக்கும் சார். இது நான் ஏற்கனவே 7th யூனிட் வரும்போது எண்டோக்ரைனாலஜி நடத்தும் போது ரொம்ப டீட்டெயிலா நடத்திட்டேன். இருந்தாலும் இங்க லைட்டா ஒரு ஹிண்ட் கொடுக்க போறேன். அவ்வளவுதான். 7th யூனிட்ல எண்டோக்ரைனாலஜின்னு ஒரு தனியா ஒரு டாபிக் நடத்தணும்னா அப்ப கொனாடல் ஹார்மோனை பத்தி ரொம்ப டீட்டெயிலாவே பார்த்தாச்சு. சோ இருந்தாலும் இங்க கொனாடல் ஹார்மோன்ல என்ன இருக்கு நம்ம அங்கேயும் நம்ம பார்த்துட்டோம். இருந்தாலும் இங்க என்ன இருக்கு அப்படின்னு கொனாடல் ஹார்மோன்ஸ் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியா? இதுல கொனாடல் ஹார்மோன்ஸ் இல்ல. சரி பார்த்துக்கலாம். ஓகே. சோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து கொனாடல் ஹார்மோன்ல அது என்ன சார்? கொனாடல் ஹார்மோன் செக்ஸ் ஹார்மோன்ஸ் எவ்ரிதிங் சார். gonadotrophin. What are the gonadotrophic hormone? FSH, LH, LTH, prolactin. சரியா? So the even that sex hormones everything gonadotrophic hormone. சிம்பிளா ஒரே லைன்ல சொன்னா இவ்வளவுதான். All sex hormones are gonadotrophic hormones. பால் சார்ந்த ஹார்மோன்கள் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லலாம். பால் சார்ந்த ஹார்மோன்கள். அதுல வந்து மேல் செக்ஸ் ஹார்மோன் இது ஏற்கனவே டிஆர்பிலையும் கேட்டிருக்காங்க. மேல் ஹார்மோன் ஆண்ட்ரோஜன். நம்ம ஏற்கனவே மேல் ரிப்ரடக்டிவ் ஆர்கன் நடத்தும் போது சொல்ல மேல் செக்ஸ் ஹார்மோன். ஈவன் த டெஸ்டிஸ் ஆண்ட்ரோஜன் வந்து டெஸ்டிஸ்ல மெயினா செக்ரேட் பண்ணும். நெக்ஸ்ட் சம் அட்ரினல்லையும் செக்ரேட் ஆகும், ஓவரியிலும் செக்ரேட் ஆகும், பிளாசண்டாலையும். பட் வெரி வெரி லீஸ்ட் அமௌண்ட். சரியா? ரைட். சோ எதா பேசணுமா? சோ டெஸ்டிஸ்ல இதுல ஆண்ட்ரோஜன் வந்து மேல் செக்ஸ் ஹார்மோன் சொல்றோம். அதுல டெஸ்டிஸ்ல செக்ரேட் ஆகுது. அதுக்கு டெஸ்டோஸ்டிரான். ஸ்டீரான் ஏன் அப்படி பேர் வச்சாங்கன்னா தட் இஸ் ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ். இட்ஸ் அ நார்மல் ஹார்மோனுக்கும் ஸ்டீராய்டு ஹார்மோனுக்கு என்ன சார் டிஃபரெண்ட் அப்படின்னு கேட்டா நார்மல் ஹார்மோன்ஸ் வந்து இட்ஸ் மேட் அப் ஆஃப் புரோட்டீன் அண்ட் த டெரிவேட்டிவ்ஸ். ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ்னா ஃபேட் அண்ட் த டெரிவேட்டிவ்ஸ் ஆர் லிபிட் அண்ட் த டெரிவேட்டிவ்ஸ். கொழுப்பு மற்றும் கொழுப்பினால் ஆக்கப்பட்டுள்ளதான் ஸ்டீராய்டு ஹார்மோன். மோஸ்ட்லி செக்ஸ் ஹார்மோன்ஸ் எவ்ரிதிங் சார் ஸ்டீராய்டு ஹார்மோன்.
and adrenal hormone also a steroid hormones. சரியா? இதுல seminiferous tubules-ல இருந்து அந்த spermatogenesis ஃபார்மேஷனுக்கு இந்த ஆண்ட்ரோஜன் டெஸ்டோஸ்டிரான்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஸ்க்ரோட்டல் ஃபார்மேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுல மெயின்லி அந்த ஆண்ட்ரோஜனுக்கு டெஸ்டோஸ்டிரானுக்கு என்ன சார் டிஃபரெண்ட் அப்படின்னா, அதாவது டெஸ்டிஸ்ல செக்ரீட் பண்றவங்க டெஸ்டோஸ்டிரான் சொல்றோம். அண்ட் அதர் மேல் செக்ஸ் ஹார்மோன்ஸ் இஸ் that together we are called as androgen. ஆனா ரெண்டுமே நம்ம வந்து என்ன சொல்லலாம், மேல் செக்ஸ் ஹார்மோன் தான் சொல்லுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட்ஸ் த ரோல் ஆஃப் திஸ்? particularly that androgen is responsible for the development of secondary sexual character. இரண்டாம் நிலை பால் பண்பு வளர்ச்சிக்கு அவசியம். ஒரு மேல் வந்து ஒரு to attain the puberty, மேலுக்கு puberty ஆயா மேலும் அட்டன் பண்ணுவான். But we can't expose that symptoms. Female பொறுத்தளவு first menstrual cycle will be started. But male பொறுத்தளவு அந்த symptom அவ்வளவா தெரியாது. But anyway, even that formation of the sperm and mustache formation, development of pubic regions and hair growth for the face, அதான் நம்ம mustache and beard, தாடி முளைக்கிறது, மீசை முளைக்கிறது, and broad chest ஃபார்ம் ஆகுது, வாய்ஸ் தட் இந்த கீச் குரல்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி இல்லாம ஒரு கணீர்னு ஒரு குரல், மேலுக்குன்னு உள்ள வாய்ஸ், அந்த மஸ்குலைன் வாய்ஸ் சொல்றது, மேல் செக்ஸுவல் ஆக்டிவிட்டிஸ், அந்த ஹார்மோன்ஸ் வந்தோடனே இந்த செகண்டரி செக்ஸுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து எல்லாமே அந்த ஆண்ட்ரோஜன் தான் ரெஸ்பான்சிபிள். ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெர்ம் ஃபார்மேஷனுக்கும் அதான் ரெஸ்பான்சிபிள். சரியா? மற்றதெல்லாம் அப்படி நீங்க சும்மா லைட்டா பார்த்துக்கோங்க சார், ஒரு ஆண்ட்ரோஜனுடைய ரோல் என்னன்னா. இது ஆண்ட்ரோஜன், இது டெஸ்டிஸ்ல உள்ளது. இதே இது ஓவரின்னு எடுத்துக்கிட்டா 3 முக்கியமான ஹார்மோன்ஸ் இருக்கு, ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் அண்ட் ரிலாக்சின். இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலாவே ஏற்கனவே பார்த்துட்டோம். இது வந்து செகண்ட், இது வந்து என்னன்னா ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன். ஈஸ்ட்ரோஜன் சொன்னாவே நம்ம நான் நடத்தும் போதே மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நடத்தும் போது சொல்லியிருக்கேன், எண்டோமெட்ரியம் குரோத்துக்கு வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஈஸ்ட்ரோஜன், நாட் இன் த ப்ரொஜெஸ்ட்ரான். மறந்துடாதீங்க, இது ஏற்கனவே ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். ஸோ ஈஸ்ட்ரோஜன் நாட் ஒன்லி தட் ஓவரி, ஈவன் தட் அட்ரினல் கார்டெக்ஸ், டெஸ்டிஸ், பிளாசண்டா. அதாவது டெஸ்டிஸ்ல எப்படி சார், இப்ப நம்ம ஒரு மேல்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மேல்ல ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனும் இருக்கும், ஆண்ட்ரோஜன் தான் ப்ரிடாமினண்டா இருக்கும், ஈஸ்ட்ரோஜன் மைல்டா இருக்கும். ஃபீமேல்ல வந்து ஈஸ்ட்ரோஜன் டாமினண்டா இருக்கும், ஆண்ட்ரோஜன் செக்ரீட்டாவும் மைல்டா இருக்கும். இந்த ரேஷியோ மாறும்போது தான் அப்படியே செக்ஸ் வந்து ரிவர்ஸ் ஆயிடுது. இதுதான் மேட்டர். ஸோ மோஸ்ட்லி ஈஸ்ட்ரோஜன், ஈஸ்ட்ரோடைல், ஈஸ்ட்ராயில் அப்படின்னு சொல்லுது. இது 3 ஃபார்ம்ஸ் இஸ் தேர். மோஸ்ட்லி செகண்டரி செக்ஸுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட். ஈவன் த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் மேல காட்டிலும் ஃபீமேல்ல தான் ஹார்மோன் ரொம்ப 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 அவசியம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஹார்மோன் இன்பேலன்ஸ்னாவே அது மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ல இருந்து பிரெக்னன்சி ஆறதுல இருந்து டெலிவரி ஆறதுல இருந்து ஏகப்பட்ட பிரச்சனை வரும். பியூபர்ட்டி, மெனபாஸ், சொல்லிட்டே போகலாம். சரியா? ஸோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இந்த கேஸ் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன். ப்ரொஜெஸ்ட்ரான் பொறுத்தளவு உங்களுக்கு தெரியும், ப்ரொஜெஸ்ட்ரான் அதுல ஆண்ட்ரோஜன் சாரி ஈஸ்ட்ரோஜன் பொறுத்தளவு நான் செகண்டரி செக்ஸுவல் கேரக்டர்ல உங்களுக்கு என்னென்ன செகண்டரி செக்ஸுவல் கேரக்டர்ல அதெல்லாம் தெரியும். சரியா? ஈவன் தட் ஃபார்மேஷன் ஆஃப் தட் பிரஸ்ட் ஃபேட் டெபாசிஷன்ஸ், அந்த மாதிரி டெவலப்மெண்ட் ஆஃப் தட் செகண்டரி செக்ஸுவல் கேரக்டர் ஃபுல்லா ஃபீமேல் ஃபுல்லாவே இதான் ரெஸ்பான்சிபிள் சார். ப்ரொஜெஸ்ட்ரானும் அதே மாதிரி தான், ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன் தான். பட் இது நான் ஏற்கனவே வந்து ஆஃப்டர் த ஓவுலேஷன், the ova will be released from the ovary. That process we are called as ovulation with the help of LH hormone, luteinizing hormone. இந்த LH ஹார்மோன் முடிஞ்ச பிறகு அந்த கார்பஸ் லூட்டியம் ஒரு நியூ ஒரு டிஷ்யூவா மாறும்னு சொன்னேன். தட் இஸ் கால்ட் கார்பஸ், சாரி நாட் கார்பஸ் லூட்டியம், கிராஃபியன் ஃபாலிகல்ஸ். இல்ல வெயிட் the கிராஃபியன் ஃபாலிகல்ஸ், ஒரு கிராஃபியன், இதுதான் கிராஃபியன் ஃபாலிகல்ஸ் சொல்லுமே. the ova will be released from the ovary. That is we are called as ovulation. நான் பேசிட்டு இருக்கேன், அங்க வீட்டுல யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காங்க, என்னத்த சொல்ல நான். ஓகே, சோ கார்பஸ், அதாவது கிராஃபியன் ஃபாலிகல்ஸ் are converted into that a new structure that is we are called as a corpus luteum. This corpus luteum, it secretes that progesterone hormone. Again it will be formed the yellow scar tissue, that is we are called as a corpus albicans. அது வந்து சரியா? ரைட். இந்த progesterone is a steroid hormone தான், to maintain the pregnancy. அதான் pregnancy hormone சொல்லுவாங்க இது வந்து. Even that not only corpus luteum, even the placenta also it will be synthesized into that. சரியா? And to avoid that shrinkage of that uterus, to maintain the pregnancy and implantation க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் progesterone உடையது. Relaxin இது பிளாசண்டால மெயினா, யுட்ரஸ் ஓவரியில செக்ரீட் ஆகும், மெயினா பிளாசண்டா. அண்ட் இது கவனிங்க, இது புரோட்டீன் ஹார்மோன்ஸ் தான் ரிலாக்சின். நீங்க செக்ஸ் ஹார்மோன் சொன்னோன்னா அது வந்து லிபிட் ஹார்மோன் நினைச்சிட வேண்டாம். Mostly the relaxation of the pelvic ligaments at the time of the delivery are the essential one things. Okay, so these are the important points regarding that
ஹார்மோன்ஸ் இதை விட ரொம்ப டீட்டெயிலா நான் உங்களுக்கு இதுல சொல்லியிருப்பேன். அதையும் நீங்க பாருங்க. இந்த எண்டோக்ரினாலஜின்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அதுல நீங்க பாருங்க. ரைட். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த டாபிக் பார்க்க போறது கான்ஜெனிட்டல் அப்நார்மலிட்டிஸ். வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சார். ஒரு கொஸ்டின் ஷோர், நாட் டவுட். மொத்தமே 3 கொஸ்டின் தான் இருக்கு. 3 கொஸ்டின் படிச்சா ஒரு கொஸ்டின் வரும். கான்ஜெனிட்டல் அப்நார்மாலிட்டிஸ். சரியா? ரொம்ப முக்கியமான ஏரியா. கொஸ்டின் நல்லா பார்க்கணும் கிளாஸா. இதுல விஷயம் என்ன சார் இருக்குன்னு ஒண்ணு பார்ப்போம். அது என்ன சார் கான்ஜெனிட்டல் அப்படின்னாவே this disease occurs from or before the birth. அந்த பிறக்கும் போதே நோயோட பிறந்தாலே கான்ஜெனிட்டல் சார். அவ்வளவுதான். பிறக்கும் போதே நோயோட தான் பிறப்பாங்க. அப்ப யார் அப்படி பிறப்பாங்க? ஜெனடிக் டிசீஸ் உள்ளவங்க தான் நோயோட பிறப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. So the defect to appear during the development of the fetus, that is called the developmental malformations. It caused by that abnormal gene. எல்லாமே ஜீன் தான் சார். எப்படி ஜெனடிக் டிசீஸ் வருதுன்னு கேட்டா gene only is responsible. One gene, one enzyme hypothesis படிச்சிருக்கோம்ல, பீடல் அண்ட் டேட்டம் சொல்லியிருப்பார். அப்ப ஒரு என்சைம் நான் சொன்னேன், இந்த என்சைம் சொல்றதுக்கும் இந்த என்சைம் தான் இந்த. அப்ப ஒவ்வொரு என்சைம் சுரக்கணும்னாலும் ஒவ்வொரு ஜீன் தான் ரெஸ்பான்சிபிள். ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இதுல ஃபர்ஸ்ட் ஒண்ணுன்னா பார்ப்போம். இதுல இன்பார்ன் எரர் ஆஃப் மெட்டபாலிசம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே வந்து இன்பார்ன் எரர் ஆஃப் அது வந்து நம்ம செகண்ட் யூனிட்லயும் பார்ப்போம். இது வந்து கான்ஜெனிட்டல் அப்நார்மாலிட்டி சொல்றது. மெட்டபாலிசம் டிஸார்டர் நடந்தாலும் பிரச்சனை தான் சார். மெட்டபாலிசம் டிஸார்டர்னா இந்த புரோட்டீன், கார்போஹைட்ரேட், லிபிட் மெட்டபாலிசம் நடக்கும்போது நிறைய ஹார்மோன்ஸ், சாரி நாட் ஹார்மோன், என்சைம் சிந்தசிஸ் ஆகுது பாத்தீங்களா. அப்ப அந்த என்சைம் சிந்தேஸ் பண்ணணுமா வேண்டாமான்னு யார் நிர்ணயிப்பான்னு கேட்டா ஜீன்கள் தான். அப்ப டாமினன்ட் ஜீன் இருந்தா அது வந்து சிந்தேஸ் ஆகும், ரெசிசிவா இருந்தா சிந்தேஸ் ஆகாது. அப்ப அந்த அதுக்கான வேலையை செய்யாது. இதுதான் பிரச்சனை. ரைட். இதுல மொத்தம் 3 டிசீஸ் பார்க்க போறோம். இன்பார்ன் எரர், ஒன்னு ஃபினைல் கீட்டோனூரியா, அல்கப்டனூரியா, அல்பினிசம், இதுல கலக்டோஸ்டோமியா சொல்றோம். இதுல நிறைய டிசீஸ் கொடுத்துருக்கு. பட் இதுல 3 ரொம்ப முக்கியமானது அல்பினிசம். சரியா? ரைட். அதுல மோஸ்ட்லி கொஸ்டின் கேட்கறது இந்த 2ல தான் சார் கேட்காங்க. ஃபினைல் கீட்டோனூரியா, அல்கப்டனூரியா. சரியா? சோ ஃபினைல் கீட்டோனூரியா, the enzyme phenyl alanine hydroxylase is defect. சரியா? இங்க பாருங்க, இதுல phenyl alanine இருக்கா, phenyl alanine. சோ இந்த phenyl alanine நல்லா கவனிங்க. phenyl alanine என்னவா மாறுதுன்னு கேட்டா டைரோசினா மாறுது. இத ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு வச்சுக்கோங்களேன். டைரோசினா மாறுது. அப்ப இந்த ப்ராசஸ் நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப phenyl alanine hydroxylase அப்படின்னா ஒரு என்சைம் சிந்தேஸ் ஆகணும். அந்த சிந்தேஸ் நடக்கணும்னா நான் சும்மா புரியுறதுக்காக இந்த பீனை போட்டுருக்க பாருங்க. ஒரு டாமினன்ட் ஜீனா இருந்தால் இந்த என்சைம் சிந்தேஸ் ஆகும். இந்த என்சைம் சிந்தேஸ் ஆனா phenylalanines are converted to the tyrosine. Suppose the gene will be recessive, small p னு போடுறேன் புரியுறதுக்காக. இந்த phenyl alanine hydroxylase சிந்தேசிஸ் நடக்கல, recessive ஜீனா இருந்தா இது சிந்தேசிஸ் நடக்காது. அப்ப phenylalanine cannot convert the tyrosine. அவ்வளவுதான் முடிஞ்சு. அப்ப இந்த phenylalanines are excreted through urine in the form of phenyl pyruvic acid. It's a patient, it's a metabolic defect, mostly muscular hypertonia சொல்லுவாங்க. இது வந்து ஜெனடிக் டிசீஸ். இது ஒண்ணுமே செய்ய முடியாது சார். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். அதே மாதிரி இன்னொன்னு அல்கப்டனூரியா. இது எப்படின்னா defective due to the absence of homogenetic acid oxidase. homogenetic acid oxidase இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இந்த இடத்துல இதுதான். சரியா? இதோடைய சார் இது டிஆர்பில கேட்ட கொஸ்டின். டிஆர்பில கேட்ட கொஸ்டின் மோஸ்ட்லி இது கேட்பாங்க சார். இல்லன்னு இது கேட்பாங்க. இந்த 2 தான் கொஸ்டின். ஈவன் த ஸ்லட், சிஎஸ்ஆர் என்னன்னாலும் இல்லன்னா மேபி அடுத்த இன்னொரு கொஸ்டின் இருக்கு அல்பினிசம். அதுவும் ரொம்ப ரேரா தான் கேட்பாங்க. சரியா? இது எக்ஸ்கிரீட் கவனிங்க. இது என்ன செய்யும்னா phenyl alanine, நல்லா கவனிங்க. phenyl alanine ஃபர்ஸ்ட் phenyl alanine என்னவா மாறியது? டைரோசினா மாறிடுச்சு. அடுத்தது ஹோமோஜெனடிக் இந்த இருக்கு பாருங்க. இது 3. இதுல கூட ரொம்ப இதா போட்டிருக்கேன். ஹோமோஜெனடிக் ஆசிட் HGA. ஹோமோஜெனடிக் ஆசிட் இது வந்து என்னவா மாறினா இந்த இடத்துல அசிட்டோ அசிட்டிக் ஆசிடா மாறணும். அப்ப ஹோமோஜெனடிக் ஆசிட் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சரியா? சப்போஸ் இதுல டிஃபெக்ட் எப்பயும் சொல்ற மாதிரி தான், டாமினண்டா இருந்தா செக்ரீட் ஆகும் இந்த என்சைம். இது ஹோமோஜெனடிக் ஆசிட் தான் இருக்குல்ல, இந்த என்சைம் செக்ரீட் ஆகும். அப்ப இது எல்லாமே நடக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சப்போஸ் ரெசிசிவ் வந்தா இது செக்ரீட் ஆகாது. சரியா? அப்ப செக்ரீட் ஆகலன்னா அந்த ப்ராசஸ் நடக்காது.
ஸோ அப்ப டிஆர்ல கேட்டது இது என்ன என்சைம் டெபிஷியன்சினால அல்கப்டினூரியா வரும்னு கேட்டாங்க. ஆன்சர் வந்து ஹோமோஜெனடிக் ஆசிட் ஆக்சிடேஸ், இது ஆன்சர். சரியா? ரைட். இதுல இன்னொன்னு அல்பினிசம் கொடுக்கல, அல்பினிசம் கொடுக்கல சார். இருந்தாலும் நான் இதை சொல்லிடுறேன், ஏன்னா இது நான் செகண்ட் யூனிட்ல சொல்லுவேன். சரியா? இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. அடுத்தது the tyrosines are converted to the melanin. சரியா? அப்ப இது நடக்கணும்னா இது மெலானின் இப்ப உங்களுக்கு தெரியும் பிக்மெண்ட். டைரோசினேஸ் இஸ் a need. அப்ப ஈவன் தட் டி டாமினன்ட் ஜீன் இருந்தா டைரோசினேஸ் ஃபார்ம் ஆகும். அப்ப டைரோசின்ஸ் கன்வெர்ட் த மெலானின், த மெலானின் பிக்மெண்ட் ஃபார்ம் ஆயிரும், நம்மளாம் நார்மலா இருக்கும். நோ ப்ராப்ளம். சப்போஸ் திஸ் gene will be recessive, tyrosinase will be synthesized. So tyrosine, it cannot transfer or cannot convert to that melanin pigment. அப்ப that is called நம்ம பாடியில மெலானின் பிக்மெண்டே இல்லைன்னா நம்ம ஒயிட்டா இருப்போம். அந்த டிசீஸ் பேர் தான் அல்பினிசம். இந்த இடத்துல சொல்லல. சரியா? அந்த டிசீஸ் பேர் தான் அல்பினிசம். ஒயிட்டா இருப்பாங்க, ஒயிட்டா, ஃபுல் ஒயிட்டா இருக்கும். நம்மளாம் அப்படி கிடையாது சார், நான் நல்லா கலரா ஒயிட்டா தான் இருக்கேன் அப்படின்னு கிடையாது. அதாவது ரொம்ப ஒரு சின்ன ஒரு புள்ளி கூட இருக்காது, மெலானின் பிக்மெண்டே இருக்காது. சில பேர் அது வந்து இந்த லெப்ரசின்னு சொல்லுவாங்க, அது லெப்ரசி கிடையாது, அது வந்து அல்பினிசம். நல்ல ஃபேர்னு சொல்லக்கூடாது, அது வந்து கம்ப்ளீட் ஆப்சன்ஸ் ஆஃப் மெலானின் பிக்மெண்ட், இன்க்ளூடிங் தட் ஐப்ரோ, ஐ, நெக்ஸ்ட் பீப்பிள், ஹேர், எவ்ரிதிங் எல்லாமே மாறிடும். ஆப்சன்ஸ் ஆஃப் மெலானின் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பிக்மெண்ட் அவ்வளவு இம்பார்ட்டன்ட். அதுக்கு பேர் தான் அல்பினிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அப்படி ரொம்ப ஒயிட்டா இருந்தாலே அது டிசீஸ் தான். சிலர் சொல்லுவாங்க மாப்பிள்ளை பார்க்கும்போது பொண்ணு பார்க்கும்போது, ஸோ பொண்ணு அப்படியே எப்படி என்னவோ சொல்லுவாங்களே, அதுக்கு இது ஞாபகம் வர மாட்டேங்குது, சுண்டுனா ரத்தம் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சுண்டுனா புரோக்கர்ஸ் வந்து மீடியேட்டர் வந்து சொல்லுவாங்களே சார் உங்களுக்கு, பொண்ணு வந்து சுண்டுனா ரத்தம் வந்துடும் அப்படின்னா, அப்படிலாம் ஏமாத்துதான் சார் நான் கட்டிக்கிட்டேன் இப்ப அப்படின்னு இப்பதான் தெரியுது சார்ன்னு சொல்லுவோம். சில பேர் மைண்ட் வாய்ஸ் கேக்குது. சரி, சுண்டுனா ரத்தம் வந்தா அது வந்து டிசீஸ், அது அல்பினிசம். அந்த பொண்ணெல்லாம் கட்டக்கூடாது. சரியா? அந்த மாப்பிள்ளையும் நான் பொண்ணை மட்டும் நான் சொல்லல, ஓகே, சும்மா ஒரு இதுக்காக சொல்றேன். அப்படிலாம் நம்மளுக்குலாம் அல்பினிசம், நம்மளுக்கு மெலானின் பிக்மெண்ட் இருக்கிறவாறு தான் நார்மலா இருக்கும். மெலானின் பிக்மெண்ட் இல்லைன்னா தட் இஸ் அ ஜெனடிக் டிசீஸ். கண்டிப்பா இதெல்லாம் இந்த ஈவன் பினைல்கிட்டோனூரியா, அல்கப்டினூரியா, மெலானின் அல்பினிசம், இதெல்லாம் ஜெனடிக் டிசீஸ். பேரண்ட்டுக்கு இருந்தா கண்டிப்பா சில்ட்ரன்ஸுக்கு கடத்தும் சார், நோ டவுட். ஓகே, ரைட். மோஸ்ட்லி இந்த 3 தான் சார் கொஸ்டின். டிஆர்பில இந்த 3 தாண்டி மேக்சிமம் கொஸ்டின் வந்ததே கிடையாது. இன்னி நான் இது எங்க நடத்துவேன், ஜெனடிக்ஸ் வரும்போது இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா சொல்றேன். இப்போ கூட ரொம்ப ஓரளவு தான் சொல்லியிருக்கேன், இன்னும் டீட்டெயிலா ஜெனடிக்ஸ்ல இருக்கு. அதே மாதிரி பயோகெமிஸ்ட்ரியும் வரும். ஜெனடிக்ஸ்ல ரொம்ப டீட்டெயிலா சொல்லுவேன் பயோகெமிஸ்ட்ரி விட. சரியா? 5வது யூனிட் அப்ப பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் வேற மற்றதெல்லாம் சும்மா லைட்டா பார்த்துக்கோங்க. கான்ஜென்டல் ஸ்பிரோசைட்டிஸ்ன்னு சொல்லுது. இது வந்து ஹெரிடிட்டி தான். ஹோமோஜெனிக் டிசார்டர்ல எரித்ரோசைட்ஸ்ல பரக்கூடியது. பேஷண்ட் மோஸ்ட் ஆஃப் தட் ஆர்பிசிஸ் ஆர் குளோபுலர் அண்ட் ஸ்பெரிக்கல் ஐசோலேட்டட் தட் பீங் யூஸ்வலி தட் பைகான்கேவா இருக்கணும். ஆர்பிசி வந்து எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி இப்படிதான் இருக்கும் ஒரு ஆர்பிசி வந்து. சரியா? ஸோ இது ஒரு இல்ல டிஸ்க் ஷேப் இருக்கும், இப்படின்னு சொல்லக்கூடாது, டிஸ்க் ஷேப்ல இருக்கக்கூடியது. அது ஸ்பிரோசைட்டோசிஸ்ன்றது. ஆர்பிசி வில் பி ஃப்ரஜைல், இட்ஸ் லீட்ஸ் டு தட் ஹீமோலைசிஸ், உடஞ்சிருமா, இட்ஸ் கைண்ட் ஆஃப் தட் ஜாண்டிஸ்ன்னு சொல்லக்கூடியது. இது ஒரு ப்ராப்ளம். அது மாதிரி மில்ராய்ட் டிசீஸ்னு இருக்கு. இது கிரானிக் ஹெரிடிட்டிவ் ஒடிமா, வீக்கம் ஏற்படும் டோஸ், லெக், அதுல எல்லாம். அது மாதிரி டிஸ்ட்ரோபியான்னு ஒண்ணு இருக்கு. டிஸ்ட்ரோபியா இது வந்து டூரிங் த ஃபீட்டல் லைஃப்ல வரக்கூடியது. கிட்னி migrated upward from that level of 3rd cervical vertebra to the region of the 2nd lumbar vertebra. அந்த வரைக்கும் மூவ்மெண்ட் நடக்கணும். சரி, the embryo the fail to upward migration, that will be obstruction the flow of the urine to cause that dyspnea. சரியா? சோ இது ஒரு டிசீஸ் தான் சார். அது ஞாபகம் சார். இதுல இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். அதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இப்பதான் ஞாபகம் வருது. எதுனா இங்க இருக்கு, பினைல்கிட்டோனூரியா ஒன்று சொன்ன பார்த்தீங்களா, அல்கப்டினூரியால இந்த இதுல அல்கப்டினூரியால ஒரு முக்கியமான சிம்டம் சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா அது கொஸ்டின் கேட்டிருக்காங்க வேற எக்ஸாம்ல. இட்ஸ் எக்ஸ்கிரீட் த யூரின் பிகம் டர்ன் டு பிரவுன். இதுதான் முக்கியமான சிம்டம். இது நிறைய எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். சரியா? அதாவது என்ன மீனிங்னா,
இது சப்போஸ் ஒரு அல்கப்டினீரியா, ஃபினைல்கீட்டோனூரியா கிடையாது சார், அல்கப்டினீரியா. அந்த பேஷண்ட் வந்து யூரினேட் பண்ணா அது ஏர்ல பட்டவுடனே, யூரின் ஏர்ல பட்டவுடனே அந்த பிளாக் இல்ல பிரவுன் கலரா அந்த யூரின் மாறுமா சார்? இது வந்து ஒரு சிம்டம். இப்படி இருந்தாலே அவருக்கு அல்கப்டினூரியா டிசீஸ்னு அர்த்தம். வித்தியாசமா இருக்கு பாத்தீங்களா சிம்டம்? என்ன சார்? யூரின் வந்து பிளாக் கலர்ல சார் மாறும். அதான் அது பிரவுனிஷ் பிளாக்னு சொல்லுவாங்க. சில புக்ல பிரவுன் போட்டிருப்பாங்க, பிளாக் தான் சொல்லுவாங்க ஜெனரலா. அதான் நான் பிரவுனிஷ் பிளாக்னு சொன்னேன். ஏன்னா சில புக் டு புக் கொஞ்சம் வேரி ஆகுது சார். அதான் நான் ரெண்டையுமே சொன்னேன். பிளாக்னு சார். அதான் சார், ஸ்டாண்டர்ட் புக்ல பிளாக்னு இருக்காது, ஒரு மாதிரி பிரவுனிஷ் அப்படின்னு சொல்லிருப்பான். ஓகே சார், ஓகே சார். அதுக்காக நான் ரெண்டு வார்த்தை ஏன் சொல்றேன்னா அதுக்காக சொன்னேன். சரி, ஏன்னா ரெண்டையும் நான் ஈவன் லோக்கல் ஆதரையும் பார்ப்பேன், நல்ல ஸ்டாண்டர்ட் ஆதரையும் பார்ப்பேன். சரி, எப்படி வருது ஆனா மேக்சிமம் பிளாக் தான் சொல்லியிருப்பாங்க, நீங்க பாத்துக்கோங்க. சரியா? இது முக்கியமான சிம்டம். பினைல்கீட்டோனூரியா கிடையாது, அல்கப்டினூரியா, மறந்துடாதீங்க. சரியா? முக்கியமான சிம்டம். ரைட், அது ஒண்ணு மட்டும் சொல்ல மறந்துட்டேன். ரைட், அடுத்தது கான்ஜென்டல் பாலிசிஸ்டிக் கிட்னின்னு சொல்லுது. இது எப்படின்னா ஹெரிடிட்டி மால் டெவலப்மெண்ட் சொல்லக்கூடிய சார். ஹெரிடிட்டி மால் டெவலப்மெண்ட்னா இதுல மெயினா நம்ம எதுக்கு ரிலேட்டட் சொன்னா, ஃபர்ஸ்ட் அந்த அது ஒன்னு இல்ல ரெண்டு கிட்னியுமே வந்து சில கரெக்டா அதோடைய ஒர்க் செய்யாது. அது மால் ஃபார்மேஷன் சொல்லக்கூடியது. அது வேலையில சில பிரச்சனைகள் வரக்கூடியது. ஹெரிடிட்டி கண்டென்ஸ் அட் நம்பர் ஆஃப் மாசஸ் சிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். சிஸ்ட்னு இந்த நீர் கட்டிகள் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஃபார்ம் ஆயிரும். the cyst will be controlled that almost that amber color, the pain ரொம்ப சொல்லிங்கா இருக்கும் அந்த யூரினேட் பண்ணும்போதெல்லாம். சரியா? ரைட், அந்த பிரச்சனை வரும். அடுத்தது ஹைப்பர்ட்ரோபிக் பைலோரிக் ஸ்டெனோசிஸ் சொல்லுது. இது மேலுக்கு வரக்கூடிய முக்கியமான ஒரு டிசீஸ். ஃபர்ஸ்ட் பாய்ஸ் ஆல் அஃபெக்டட் மோஸ்ட்லி. சரியா? வாமிட்டிங் சென்சேஷன் அதிகமா இருக்குமா, பைலோரிக் ஓப்பனிங் எப்பவுமே இருக்குமா, கிராஜுவலி. ஏன்னா அந்த பைலோரிக் ஸ்பின்ஸ்டர், கார்டியாக் ஸ்பின்ஸ்டர் சொல்றோம் பாத்தீங்களா, அது கிரேட்லி இட்ஸ் narrowed and leads to that peristaltic vomiting, already vomiting sensation இருக்குன்னு சொல்றாங்க. ரைட், இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான் நீங்க பாத்துக்கோங்க. So these are the important points regarding that congenital abnormalities. So next நம்ம பார்க்க போறது ஏஜிங் சார். லாஸ்ட் இயர் ஒரு கொஸ்டின் ஏஜிங்ல கேட்டாங்க. ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். ஏஜிங் அப்படின்னு சொன்னாவே லாஸ்ட் இயர் ரொம்ப பேசிக்கா கொஸ்டின் இருந்துச்சு சார். ரொம்ப டீட்டெயிலெல்லாம் கிடையாது. சரியா? ரொம்ப ரொம்ப பேசிக்கா இருந்தது ஏஜிங் சொல்றது. டைட்டில் வந்து அடுத்த லாஸ்ட் டைட்டில் நம்ம சிலபஸ் ஆஃப் லாஸ்ட் டைட்டில் ஏஜிங் அண்ட் சென்சன்ஸ் சொல்றது. இந்த சென்சன்ஸ் சொல்றது என்னன்னா ஒரு டெக்னிக்கல் டேர்ம். அது சப்போஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஏஜிங்னு வராம இந்த வார்த்தை வந்தா பாத்துக்கோங்க. ஸோ அஸ் தட் ப்ராக்ரெசிவ் deterioration of the structure and the functioning of the cell, tissue and the organ and an organism with the advanced that old age ஆக இந்த பிக்சர்லயே பாருங்க, ஏஜ் ஆக நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா அடுத்த ஸ்டேஜுக்கு போறோம். So study of deals with the process and the problem of aging we are called as gerontology. கேட்கலாம் சார் கொஸ்டின். gerontology. சரியா? the sign of the age. ஏஜுக்கு என்ன சைன்? நம்மளுக்கு இருக்கிற எல்லா சைன் தான். சைன் மீன்ஸ் சிம்டம்ஸ். சரியா? the morphological and போன வருஷம் இதுல தான் சார் கொஸ்டின் கேட்டாங்க. சரியா? morphological and physiological changes. ஒரு ஏஜிங் ப்ராசஸ் இஸ் நாட் a uniform in the all part of the body. பாடியில எல்லா பார்ட்டும் ஒரே மாதிரி நடக்காது. இட்ஸ் inactivity to different systems. இதுல ஏஜிங்ல ரொம்ப முக்கியமானது வந்து தைமஸ் தான். தைமஸ் வந்து ரொம்ப முக்கியமான பார்ட். தைமஸ் உங்களுக்கு தெரியும், to attain that maximum size in the shortly before the sexual maturity. அதான் அப்படி என்ன மீனிங்னா, ஒரு குழந்தை வளர வளர அந்த அடலசன்ட் ஸ்டேஜ் வரைக்கும் இந்த தைமஸ் நல்லா வளருமா சார். ஆஃப்டர் தட் the thymus will be decrease in size. ஏன்னா தைமஸ் உங்களுக்கு தெரியும் இம்யூனிட்டி ரிலேட்டடா உள்ளது. அது அடலசன்ஸ் வரைக்கும் ஏஜ் வரைக்கும் ஒரு வெடலை பருவம்னு சொல்றோம்ல, அது வரைக்கும் நல்லா வேலை செய்யும். அதுக்கடுத்து ஏஜ் ஆக ஆக அது குறைஞ்சு அது வேலையை செய்யாது. இல்லைன்னா அதோட ஆக்டிவிட்டிஸ் குறைஞ்சிரும். ஐ மீன் தி எலாஸ்டிசிட்டி ஆஃப் த லெக்மெண்ட்ஸ். 30 வயசு ஆனாவே எல்லா ப்ராப்ளம் வந்துருது. எங்க 30 வயசு, 20 வயசுலயே ப்ராப்ளம் வந்துருது. சரி, அடுத்த 30 years the height will be start in the decrease. 30 வயசு கிராஸ் பண்ணிட்டாவே ஹைட் கொஞ்சம் லேசா குறையுமா சார்? அப்படித்தான் நினைக்கிறேன். எனக்கு குறையவே மாட்டேங்குது, கூட்டிகிட்டே தான் இருக்கு. சரி, எனிவே நம்ம சொல்றாங்க ஹேர்லாம் வந்து என்ன ஆயிரும், ஸ்டார்ட் டு கிரே, ஃபால் அவுட் தட் இந்த ஏஜ் ஆஃப் 40. எங்க 40 தான் முடி நரைக்குன்னு சொல்றான். அதுக்கு முன்னாடி பிறக்கிற குழந்தையே இப்ப முடி நரைச்சுதான் பிறக்குது. ஃபால், முடி உதிரத்தான் செய்யுது. சரி, ரைட். ஈவன் தட் 45 to or 40 to 50 ஏஜ் that female stop that menstrual cycle, that some menopause வந்து ஸ்டாப் ஆகுது. அது சிம்டம் ஆஃப் ஏஜிங்.
formation of new RBC from that bone marrow slow down. இதுதான் லாஸ்ட் இயர் கேட்ட டிஆர்பி கொஸ்டின். இந்த லைன் தான் லாஸ்ட் இயர் கேட்ட டிஆர்பி கொஸ்டின் சார். இது ஊரே எழுதியிருக்கும். ஒரு ஏஜோட சிம்டம் என்ன கேட்டாங்கன்னா, ஆர்பிசிக்கு நியூ ஆர்பிசி ஃபார்ம் ஆகிறது குறைஞ்சிட்டே வரும். இது ஊருக்கே தெரியும். இது எத்தனை பேர் நீங்க கரெக்டா எழுதிங்களான்னு எனக்கு தெரியல. தமிழ்நாடே எழுதி நீங்க தப்பா எழுதிங்களான்னு தெரியல எனக்கு. லாஸ்ட் இயர் கேட்ட டிஆர்பி கொஸ்டின் சார். இந்த லைன் அப்படியே கேட்டாங்க. சரியா? இந்த நியூ ஆர்பிசி ஃப்ரம் தட் போன் மேரோல வந்து ஸ்லோ டவுன் கண்டிப்பா குறைஞ்சிட்டே தான் இருக்கும். கொலஸ்ட்ரால் டெபாசிஷன் அதிகமா இருக்கும். அக்குமுலேஷன் ஆஃப் தட் கால்சியம் இன் த பிளட் அண்ட் அதர் டிஷ்யூ, பவர் ஆஃப் ஹியரிங் அண்ட் சைட்டு குறைஞ்சிட்டே போகும். வயசு ஆக 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 என்ன ஆகும்? காது கேட்காது, கண்ணு தெரியாது. அதுக்குள்ள பேசாம கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்துருங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். மஸ்குலர் ஸ்ட்ரென்த் எல்லாம் குறைஞ்சிரும். ரெடியூஸ் த மஸ்குலர் ஸ்ட்ரென்த். இன்ஃபெக்ஷன், அதாவது immunity also will be decreased at the time of that aging. Age will be increase இதெல்லாம் நடக்கும். எவ்வளவு நாள் தான் நீங்க மெட்ரிகுலேஷன்லயும் சிபிஎஸ் ஸ்கூல்லையும் ஓடி ஓடி வேலை பார்ப்பீங்க சொல்லுங்க? உங்க ஸ்ட்ரென்த் இருக்கிற வரைக்கும் ஓடி பார்க்கலாம். நீங்க ஸ்ட்ரென்த் குறைஞ்சவொன்னு என்ன செஞ்சிடலாம்? வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அவ்வளவுதான். உங்களை பதில் இன்னொரு ஆளை ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. அது வரைக்கும் உங்க ஸ்கூல்ல என்ன சொல்லுவாங்க? பயாலஜில நீங்க இல்லைன்னா பயாலஜியே கிடையாது. நீங்க தான் இந்த ஸ்கூலையே நட்டமா நேரா நிறுத்துறீங்க. உங்களாலதான் பயாலஜில செண்ட மார்க் எடுக்காங்க, நீட்ல பாஸ் பண்றாங்க, நல்ல மார்க் எடுக்காங்கன்னா சொல்லத்தான் செய்வாங்க அவங்க சைடு. உடனே நம்மளுக்கு ஒரு பெரிய கிரிட் எடுத்து தலையில வச்சிருவாங்க. அதுக்கு வச்சுக்கிட்டு அந்த சொன்ன வார்த்தைக்காக ஓடிட்டே இருப்பாங்க மினிமம் சேலரியில. நம்பாதீங்க. நம்ம டார்கெட் என்ன? கவர்மெண்ட் ஸ்கூல்ல பிஜிஎஸ்டன்ட் ஆறது. அதை மட்டும் பாத்துக்கோங்க. ஏன்னா எவ்வளவு நாள் தான் உழைக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு குறிப்பிட்ட ஏஜ்ல தான் சார் அந்த மாதிரி ஸ்கூல்ல ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா நானும் ஒர்க் பண்ணிருக்கேன். மெட்ரிகுலேஷன்ல ஒர்க் பண்ணிருக்கேன், சிபிஎஸ் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிருக்கேன். அது ஒரு குறிப்பிட்ட ஏஜ் இருந்தது. ரைட்டு. அப்ப இப்படியே வருஷம் ஃபுல்லா ஒர்க் பண்ண முடியுமா சொல்லுங்க? முடியாது. அப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து அது நம்ம தனி. அப்பயும் அப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு கிளாஸ் எடுக்க வேண்டாமா சார்? எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரியா? டயர்ட் ஆயிடுச்சுன்னா பேசாம உட்காந்துக்கலாம். உங்களுக்கு யாரும் ஒன்றும் கேட்க போறது கிடையாது. இல்ல சார் எனக்கு எடுக்க அப்படியே கொஞ்சம் ஏஜ் ஆக கிளாஸ் இருக்கவே போர் அடிச்சாலும் பரவாயில்ல, என்ன செஞ்சிடலாம்? உங்களுக்கு ஹெச்எம் ப்ரொமோஷன் கொடுத்துருவாங்க. அவ்வளவுதான். பேசாம உட்காந்துக்கலாம். எந்த வேலையும் கிடையாது. எல்லா டீச்சரை மட்டும் எந்தெந்த டீச்சர் என்னென்ன வேலையை சொல்லுமோ ஒரு குறிப்பிட்ட ஏஜ் ஆனவொடனே ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் ஹெச்எம் கொஞ்சம் ஏஜ் கம்மியா இருந்தா டிஓ சிஓ வரைக்கும் நீங்க போயிடலாம். யோசிச்சு பாருங்க. இந்த ஏஜ் கம்மியா இருக்கிறவங்க அட்லீஸ்ட் ஹெச்எம்மா தான் ஆயிருவீங்க. ஹெட்மாஸ்டர், ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெட்மாஸ்டர், உங்களுக்கு கீழே ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலே கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்து என்ன சொல்ல, நான் நல்லா படிங்க, பாஸ் பண்ணுங்க. இவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். இல்லைன்னா கண்ணு தெரியாட்டாலும் சரி, உங்களுக்கு யாரும் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. காது கேட்டாலும் உங்களுக்கு காது கேட்கலையே, உங்களுக்கு சம்பளம் குறைச்சிருவான். கண்ணு சரியா தெரியலையா, சம்பளம் குறைச்சோம் அப்படிலாம் கிடையாது. எங்க ஸ்கூல்ல ஒரு ஸ்டாஃப் இருக்காங்க, அதுக்கு கொஞ்சம் பிளைண்ட் ஆகுது. சரியா? ஆல்மோஸ்ட் 1.5 lakh வாங்குறாரு சேலரி பெர் மந்த். 1.5 lakhs சார், யோசிச்சு பாருங்க. சரியா? பட் என்ன செய்ய, பசங்க ரொம்ப கண்ட்ரோலே இருக்காது. நான் தான் அப்பப்போ போய் அவர் கிளாஸ்ல போய், நேத்து கூட போய் கிளாஸ்ல பையன் ஒருத்தன் கூட அவராட்டு நடத்திட்டே இருப்பார், அவனாட்டு பேசிட்டே இருப்பான். அதுக்காக அவருக்கு ஒரு சப்ஸ்டியூட் மாதிரி ஒண்ணு போட்டு அது கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். என்ன செய்யறது எல்லாம். பட் அவரை நான் வந்து குறை சொல்ல. நீங்க ஏன் அப்ப அவருக்கு 1.5 லட்சம் சம்பளமா? ஆமா, 1.5 லட்சம் சம்பளம் தான். அவர் எப்படி வந்தாரு தெரியுமா? அதை யோசிக்கணும் நீங்க. டிஆர்பி எழுதி எக்ஸாம் எழுதி உள்ள வந்தாரு. சும்மா சீனியாரிட்டியில பிளைண்ட்னு சொல்லிட்டு வரல. அந்த கோட்டா இருக்கலாம், ஆனா எக்ஸாம் எழுதி உள்ள வந்திருக்காரு சார். அப்ப ஒரு கண்ணே தெரியாது ஒரு டிஆர்பில பாஸ் பண்ணி வர்றாருன்னா உங்களுக்கு என்ன வந்திருக்கு சொல்லுங்க? ஆண்டவன் நல்லா 2 கண்ணு எல்லாமே பெர்ஃபெக்டா வச்சிருக்கான். உங்களுக்கு பாஸ் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன வந்திருக்குன்னு கேட்கேன். அதுக்காக தான் இதை நான் சொன்னேன். ஒரு பிளைண்ட், ஒரு நாள் முடியாத அவரே வந்து டிஆர்பி பாஸ் பண்ணி வந்திருக்காரு. அப்ப நம்மளால ஏன் முடியாதுன்னு யோசிங்க. இப்ப நான் சொல்றேன், இன்னும் அவர் ரிட்டையர்ட் வரைக்கும் அவர் என்ன கச்சமா ஆயிருக்கலாம். எப்பயும் ஒரு ப்ரொமோஷன் வந்தது, அவர் போகல, அவ்வளவுதான். ரிட்டையர்ட் வரைக்கும் பேசாம இருந்துக்கலாம் சார். உங்களுக்கு ஒரு ஆளை மட்டும் சப்ஸ்டியூட் ஒரு 5000 சம்பளமோ ஒரு ஏதோ சம்பளம் கொடுத்துட்டு நீங்க ஸ்டாஃப் ரூம்ல இருந்துக்கலாம். நீ வரணும் அவசியமே கிடையாது. அப்படிதான் நடக்குதாங்க. சில இதெல்லாம் இங்க சொல்ல முடியாது. சரியா? ஓகே. சோ இவ்வளவு விஷயங்கள், கண்ணு காது எல்லாம் நம்மளுக்கு நல்லா இருக்கும் போதே படிச்சு பாஸ் பண்ணி உள்ள வந்துருங்க. பிறகு எல்லாம் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகே. சோ எனிவே அடுத்தது செல்லுலார் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்றது. வாட் ஆர் த செல்லுலார் சேஞ்சஸ்? குரோமோசோமல் அபரேஷன்.
the gene mutation. That time it changed that. I mean, the determination of cytoplasmic content, mitochondria குறைஞ்சிரும். Rate of respiration, the multicellular organism also slow down. ER decrease, that old cells, power of cells lost the power of multiplication, pigment accumulation and lysosomes. Due to that aging, that pigmented, such as liposome, yellow pigments and the brown degenerate pigment, இதெல்லாம் form ஆகும், accumulate ஆகும். Nucleus, உங்களுக்கு தெரியும், the age will affect the nucleus and the nuclear and the plasma membrane also. Physiologically, சில ஏஜ் ஆக சில சேஞ்சஸ் நடக்கும், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. பிரேக் டவுன் ஆஃப் த செல்லுலார் மெம்பரைன்ஸ். அப்ப செல்ஸ்லயும் நிறைய பிரச்சனை வரும் ஏஜ் ஆக ஆக. செல்லுலார் சேஞ்சஸ், எக்ஸ்ட்ரா செல்லுலார் சேஞ்சஸ்னா இந்த கொலாஜன்ஸ் பிளே இம்பார்ட்டன்ட் ரோல் ஃபார் த ப்ராசஸ் ஆஃப் ஏஜிங் அப்படின்னு சொல்றாங்க. இதுல நிறைய தியரி சொல்லியிருப்பாங்க சார், செல்லுலார் தியரி ஆஃப் ஏஜிங். த நம்பர் ஆஃப் செல் டிவிஷனே வந்து கல்ச்சர் பண்ணி பார்க்கும்போது ரஃபா ஒரு சின்ன டேபிள் மார்க் எடுத்துப்போம். ஒரு ஃபைப்ரோபிளாஸ்ட்ல ஒரு டோனார் மீடியம், அதுல செல் டிவிஷன் 50 டைம்ஸ் பிஃபோர் த டை. அதே ஏஜ் ஆக ஆஃப்டர் த பர்த், பிஃபோர் த பர்த் எம்பிரியானிக் ஸ்டேஜ்ல 50,000 ஃபாஸ்டா நடக்குமா, பிறந்த உடனே 50, 20 to 30 தடவை தான் நடக்குமா செல் டிவிஷன். அப்படின்னா அவர் செல்லுலார் தியரி ஆஃப் ஏஜிங்னு சொல்றாரு. மியூட்டேஷன் தியரி அப்படின்னு ஒரு தியரி இருக்கு, நிறைய தியரி சொல்லியிருப்பாங்க. எரர் மியூட்டேஷன், அதுல DNA become unpaired due to that accumulation of error of replication of DNA. Therefore, the mutation maybe it caused that aging. I mean, the error characteristic, the accumulation of error of amino acid sequences, protein error. Error நடந்துட்டாவே வந்து ஏஜிங்கோட ஃபேக்டர் தான். ஒரு இன்ஸ்ட்ருமெண்டே, ஒரு இப்ப நம்ம செல்போனே ஏஜ் வயசு ஆக ஆக வருஷங்கள் கூட கூட மக்கர் பண்ணுதா, அதே மாதிரி தான் நம்ம பாடியும். சரியா? அப்ப புரோட்டீன் சிந்தசிஸ்ல மிஸ்டேக் நடக்கும், செல் டெத் ஆகும். இந்த மாதிரி ஃப்ரீ ரேடிக்கல் ரியாக்ஷன் தியரின்னு ஒண்ணு இருக்குது, அதுல சும்மா லைட்டா நீங்க பாத்துக்கோங்க. பேஸ் மேக்கர் தியரி ஆஃப் ஏஜிங், இது முக்கியம். அதாவது பேஸ் மேக்கர்னு சொன்னாவே நம்ம எஸ்ஏ நோடுன்னு சொல்லுவோம். ஏஜிங்ல பேஸ் மேக்கர் யாருன்னு கேட்டா தைமஸ், மறந்துடாதீங்க. ஏன்னா நான் கொஞ்ச நேரம் முன்னாடி the progress breakdown of the immunological system வந்து தைமஸ் இம்பார்ட்டன்ட், டி செல் பி செல் ஃபார்மேஷன்ல. அப்ப ஒரு தைமஸ் வந்து பயாலஜிக்கல் கிளாக்காவும் ஆக்ட் பண்ணும், ஒரு இம்யூனிட்டியும் ஆக்ட் பண்ணும். ஏஜ் ஆக ஆக தைமஸ் ரெடியூஸ் ஆயின்னு சொன்னேன், அதான் பேஸ் மேக்கர் அப்படின்னு சொல்றோம் ஏஜிங்க்கு. ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் தட். சரியா? ரைட், அது தெரிஞ்சுக்கோங்க. அது மாதிரி ஒவ்வொரு சயின்டிஸ்ட் இன்னொருத்தர் வந்து ஃபின்ஸ்னு ஒருத்தர், அவர் பிரைன் தான் பேஸ் மேக்கர் ஃபார் ஏஜிங்னு சொல்லியிருப்பாரு. சரி, ஒரு சயின்டிஸ்ட் ஒரு மாதிரி சொல்றாங்க. அப்ப ரீகன்சலேஷன் தியரி ஆஃப் ஏஜிங்ல இது எப்படின்னா, இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த தியரியில வந்து the process of aging may be action of on off switch அப்படின்னு சொல்றாரு. ஆன் ஆஃப் ஸ்விட்ச் என்ன, டிசைட் த ஜெனடிக் ஜீன்லயே இருக்குமா. ஏஜ் ஆக ஆக எல்லா சுவிட்சும் முதல்ல ஆன்ல இருக்குமா, ஏஜ் ஆக ஆக ஒவ்வொரு சுவிட்சா ஆஃப் ஆயிட்டே வருமா. எல்லா சுவிட்சும் ஆஃப் ஆயிட்டா போய் சேர வேண்டியதான், அவ்வளவுதான். எல்லாம் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி பிஜிஎஸ்டன்ட் ஆகணும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ரைட். ஸோ செல் டெத் இஸ் நாட் ஆல்வேஸ் அசோசியேட் வித் ஏஜ். ஈவன் த நார்மல் பார்ட் ஆஃப் த எம்பிரியானிக், அதுல ஹேண்ட், ஃபீச்சர்ஸ், ஒவ்வொரு இடத்துலயும் அந்த ஏஜிங் ப்ராசஸ் வந்து மாறும்னு சொல்றாங்க. சரியா? ரைட், அது பார்த்துக்கோங்க. தட் ப்ராசஸிங் இதுல மெயினா வந்து ஜென்ரலி த ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் ஆஃப் தட் லாங்கர் இன் உமன்ஸ் கம்பேர்ட் டு த மென். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வீட்டுல தாத்தா வேமா இறக்குறாரா, பாட்டி வேமா இறக்குறாரான்னு பாருங்க. தாத்தா தான் வேமா இறந்துருப்பாரு, பாட்டி அதாட்ட பார்க்க சாப்பிட்டுக்கிட்டு என்னத்தையா இருக்கும். தாத்தா மேக்ஸ் அந்த வீட்டுல தாத்தா இருக்காது. சரியா? சோ ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் வந்து லாங்கர் இன் உமன் சொல்றாங்க சார், கம்பேர் டு த மென். மென்னுக்கு வந்து லைஃப் ஸ்பேனே வந்து ரொம்ப கம்மின்னு சொல்றாங்க. மேபி பாட்டியோடைய டார்ச்சர் தாங்க முடியாம தாத்தா போயிருப்பாரோ தெரியல, தாத்தாட்ட கேட்டாதான் தெரியும். பட் இது ஜெனரலா சொல்றது. பட் ஏஜிங் ப்ராசஸ் வந்து ஃபாஸ்டர் இன் மென் தென் இன் உமன். ஏஜிங் ப்ராசஸ் வந்து மென்னுக்கு தான் ரொம்ப ஃபாஸ்டா நடக்குமா கம்பேர் டு த உமன். அதனாலதான் மென் வேமா போய் சேர்ந்துறாரா, இல்ல டார்ச்சர்னாலா என்னன்னு தெரியல. சரி, நீங்க வேணா ரிசர்ச் பண்ணுங்க. ஓகே, அதுக்கடுத்து ஒரு ஹேண்ட் ரைட்டன் ஒன்னு எழுதிருக்கேன் பாருங்க. இந்த இது ஒரு சிண்ட்ரோம், இது வந்து ஒரு சிண்ட்ரோம்னு உங்களுக்கு தெரியும். நம்ம சிம்டம்ஸ் சொல்ற மாதிரி தான் இந்த வர்னர் சிண்ட்ரோம். இட்ஸ் அசோசியேட் வித் த ப்ரீமெச்சூர் ஏஜிங் சொல்றோம் சார். அது என்ன சார் ப்ரீமெச்சூர் ஏஜிங்னா, அதாவது அவங்களுக்கு வயசு, சில பேர் வந்து பார்த்தா ஏஜ் ரொம்ப கம்மியா சொல்லுவாங்க, ஆனா அவங்களை பார்த்தா வந்து ரொம்ப ரொம்ப ஏஜ் ஆனவங்க மாதிரி இருப்பாங்க. அது ஒரு சிண்ட்ரோம். அந்த சிண்ட்ரோம் தான் வர்னர் சிண்ட்ரோம் சொல்லக்கூடியது, ப்ரீமெச்சூர் ஏஜிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. சில பேர் நல்ல ஏஜா இருக்கும், 80 வயசா இருக்கும்,
பட் ஒரு 60 வயசு 55 வயசு நம்ம அது அந்த மாதிரி ஒரு டைப் இருக்கும், அது தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ரைட். ஸோ திஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் 120ல திரும்ப ஏஜிங் பத்தி கொடுத்துருக்கேன் சார். அது கொடுத்ததே தான் நான் திரும்ப சொல்லிங்க, சொல்லாத மட்டும் நான் சொல்றேன். ஏற்கனவே ஏஜிங் ஆல்சோ வி ஆர் கால்ட் அஸ் சென்சஸ், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வேர்டு சப்போஸ் வந்தா இது ஏதோ வேர்டு நினைச்சிட வேண்டாம். இது வந்து ப்ரோக்ராம்டு செல் டெத், ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு ப்ரோக்ராம்டு செல் டெத் இருக்கும், லைஃப் ஸ்பேனை வச்சுதான் சொல்றாங்க. அதுல வந்து இதுலயும் இந்த நம்ம 4வது பாயிண்ட் 5வது பாயிண்ட், இந்த வால்யூம் ஆஃப் த பிளட் வில் பி டிக்ரீஸ் அண்ட் ஆர்பிசி சிந்தசிஸ் வில் பி டிக்ரீஸ் ஒரு பாயிண்ட் இருக்கும் பாருங்க. லாஸ்ட் இயர் கேட்ட டிஆர்பி கொஸ்டின் அங்கேயும் நான் சொன்னேன், இங்க இருக்கு. இது அது ஒரு முக்கியமான ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக்ல இருந்து எடுத்து டைப் அடிச்சிருக்கேன். இது கொஞ்சம் ஒரு புக்ல இருந்து எடுத்திருக்கேன், அவ்வளவுதான். சரி, தியரிஸ் அதுல பாத்துக்கோங்க. இந்த டீலோமியர் கான்செப்ட்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன சார் டீலோமியர்னு அந்த ஒரு படம் போட்டிருக்கேன் பாருங்க. டீலோமியர்னு சொன்னாவே டிப் ஆஃப் த குரோமோசோம் வி ஆர் கால்ட் அஸ் டீலோமியர். டிப் ஆஃப் த குரோமோசோம்ஸ். ஓகே, அதை பத்தி பின்னாடி டீட்டெயிலா சொல்றேன். இந்த ஏஜிங் ஜீன், அதாவது ஒவ்வொரு ஜீன் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல மெயினா வந்து மியூட்டேஷன் தியரி, எரர் கேட்டஸ்ட்ரோஃபி தியரி எல்லாம் பார்த்தோம். இந்த டீலோமியர்னு சொல்றோம் பாத்தீங்களா, இந்த டீலோமியர்னா டிப் ஆஃப் த குரோமோசோம்ஸ். சரியா? இதுக்கும் ஏஜிங்க்கும் சம்பந்தம் இருக்குன்னு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. The chromosome having that prominent, அது என்ன சொன்னா ஒரு சின்ன கேப் மாதிரி இருக்குமா சார், the end of the telomere, the length of the telomere gets shortened. இந்த லென்த் வந்து அப்படியே இப்படி குறையுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ஏஜ் லென்த் வந்து இப்படி குறைஞ்சா ஏஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குன்னு அர்த்தமா. டீலோமியர் லென்த் வந்து குறைய நல்லா கவனிங்க, டீலோமியர் ஏஜ் வந்து குறைய நம்மளுக்கு ஏஜ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குன்னு அர்த்தமா. அப்ப ஷார்டனிங் த டீலோமியர் டியூ டு தட் ஆக்டிவிட்டி ஆஃப் தட் என்சைம். இதுல ஒரு என்சைம் இருக்கான், அந்த என்சைம் பேரு டீலோமிரேஸ். அப்ப டீலோமிரேஸ்னாலதான் இந்த ஆமோட சைஸ் டீலோமியர் வந்து குறையுது, இதனாலதான் நமக்கு ஏஜ் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்ப அது சயின்டிஸ்ட் என்ன செய்யறாங்கன்னா, இந்த டீலோமிரேஸ் generally the length of the telomere artificially we can maintain that. இது இந்த என்சைம் சுரக்க விடாம செஞ்சு இதை அப்படியே மெயின்டைன் பண்ணா எப்பவுமே என்றும் இளமையாக இருப்பார்களாம். யோசிச்சு பாருங்க. இதுக்காக நோபல் பிரைஸே கிடைச்சிருக்கு சார். 3 சயின்டிஸ்ட் பேர் போட்டிருப்பாருங்க. 3 சயின்டிஸ்ட் பேர் இருக்காங்களா, இதுக்காக உங்களுக்கு நோபல் பிரைஸே கிடைச்சிருக்கு. யோசிச்சு பாருங்க. டீலோமரேஸ் என்சைம் ஆக்டிவிட்டிஸை வந்து கண்ட்ரோல் பண்ணாவே ஏஜ் சிம்டம்ஸ் வந்து ஓரளவு நம்மளுக்கு இருக்காது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஓகே, ரைட். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தட் ஏஜிங். ஸோ ஒரு கொஸ்டின் ஏஜிங்ல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சார், அது பார்த்துக்கோங்க. சரியா? இதுல சிலது நார்மல் செல்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்துருக்கோம். மற்றபடி இதுல ஒண்ணும் கிடையாது. ரைட். நெக்ஸ்ட் 122ஆம் பக்கத்துல இருந்து லாஸ்ட் வரைக்கும் சார். இது என்னன்னா, ஏற்கனவே நம்ம நடத்தினதுல சில முக்கியமானது மட்டும். சிலபஸ் ஓவர் 7th யூனிட் இருந்தாலும் வந்து ஒரு இதுல ஒரு 10 பக்கம் கொடுத்துருக்கேன். இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் கம்பேரிட்டிவா சொல்லியிருப்பேன். ஏற்கனவே சொன்னதை முக்கியமானது இங்க சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, இல்ல கிரே கிரசன்ட் நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணாததை கொஞ்சம் நல்லா பார்ப்போம். மற்றதெல்லாம் நீங்க அப்படியே பார்த்துக்கோங்க. இதுல ஒரு டேபிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. அதாவது கிளிவேஜ் கேஸ்ட்ரேஷன் கம்பேரிட்டிவ் ஸ்டடி ஆஃப் ஆம்பியாக்சஸ் சிக் ஃப்ராக் ஹியூமன் மேன். இது யூஜில கன்ஃபார்மா இந்த டேபிள்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். பிஜில ஸ்பெசிபிக்கா இந்த சிக்கு ஆம்பிபியன் மேமல் இல்லாதவாக சம்டைம் கேட்கறாங்க, இல்லைன்னு கேட்காம விட்டுறாங்க. மேபி சிலபஸ் அடுத்தது அப்டேட் ஆனா கண்டிப்பா இந்த டேபிள்ல இருந்து கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல ஒண்ணு இல்ல சார். நீங்க இப்ப ஆம்பியாக்சஸ், ஏன்னா கேஸ்ட்ரேஷன்ல எது நீங்க கிளிவேஜ் எடுத்துக்கோங்க, இல்ல கேஸ்ட்ரேஷன் எடுத்துக்கோங்க, எது எடுத்தாலும் சரி ஆம்பியாக்சஸ் ஃப்ராக் சிக்கு மேமல். மேமல்ல ராபிட்டோ இல்ல மேனோ இதைதான் படிப்போம். இதை தாண்டி நம்ம படிக்கவே மாட்டோம். அப்ப இதுல நீங்க படிக்க வேண்டிய என்னன்னா, இப்ப ஒரு கிளிவேஜ்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கிளிவேஜ்ல ஆம்பியாக்சஸ்ல ஃபர்ஸ்ட் கிளிவேஜ் உங்களுக்கு தெரியும். நான் மெரிடியோனல் என்ன, லாட்டிடியூடல் என்ன, ஒவ்வொன்றுக்கும் டைப்ஸ் ஆஃப் கிளிவேஜ் படிச்சேன் தெரியுமா? மெரிடியோனல், லாட்டிடியூடல், வெர்டிகல், அந்த மாதிரி ஒவ்வொன்று டிரான்ஸ்ஃபர், ஹரிசாண்டல். ஸோ அது என்னென்ன டைப் ஆஃப் கிளிவேஜ் அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் என்னது, செகண்ட் என்னது, மொத்தம் 6 கிளிவேஜ் வரைக்கும் நார்மல் சார். எதுல? ஆம்பியாக்சஸ்ல 7th கிளிவேஜ்ல இருந்து இர்ரெகுலர். அதுக்கடுத்து மெரிடியோனலா, வெர்டிகலா, என்னென்ன லாட்டிடியூடா எதுவுமே நம்மளால தெரியல. 6th வரைக்கும் ரெகுலர், 7th இருந்து இர்ரெகுலர். அதே மாதிரி ஃப்ராக்ல பாருங்க. ஃப்ராக்ல வந்து 5th வரைக்கும் ரெகுலர், 6th onwards இர்ரெகுலர். சரியா? சிக்கு பொறுத்தளவு
ஆல்மோஸ்ட் 4th வரைக்கும் பாருங்க. 4th வரைக்கும் ரெகுலர், 5th onwards irregular. மேமல் வந்து ரொம்ப கெஸ் பண்ணவே முடியல. மேமல் சரியா? ஏன்னா 1 or 2 1 இல்ல 2 தான் கரெக்டா சொல்ல முடியுது. அதுக்கு அடுத்து 3வதுல இருந்தே வந்து என்ன இது irregular தான் இருக்கு. அது வெர்டிகலா என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. சரி சார், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஸ்டின் இதுக்கு முன்னாடி எப்படி கேட்டாங்க, ரீசெண்டா கேட்கல டிஆர்பில எப்படி கேட்டாங்கன்னா, ஆம்பியாக்சிஸோட 3rd கிளீவேஜ் வாட் டைப் ஆஃப் கிளீவேஜ் கேட்பாங்க சார். ஃப்ராகோடைய 2nd கிளீவேஜ் வாட் டைப் ஆஃப் கிளீவேஜ். இதெல்லாம் ஞாபகமே வச்சிருக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். இதுக்கு என்ன செய்யலாம்னா ஒரு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சார். இப்ப ஆம்பியாக்சிஸ் வச்சுக்கோங்க, MM, இதை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். நான் என்ன சொன்னேன், 7வது கிளீவேஜ்ல இருந்து நான் 6 லெட்டர் தான் போட்டிருக்கேன் பாருங்க. 7வதுல இருந்து irregular. எம்னு என்னது மெரிடியோனல். அப்ப இது 1 மெரிடியோனல், 2வது கிளீவேஜ் மெரிடியோனல், 3 லாட்டிடியூனல், 4 மெரிடியோனல், 5 லாட்டிடியூனல், 6 மெரிடியோனல், 7ல இருந்து irregular. முடிஞ்சு வச்சா? அப்ப இதை நீங்க பைகாட் பண்ணி தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் MM, LM, LM அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ராக் பொறுத்தளவு அதே ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் MM, LM, L ஞாபகம் வச்சுக்கோங்க. சிக்கு பொறுத்தளவு MM, VV. MM 2 மெரிடியோனல், 2 வெர்டிகல். இதுல எல்லாமே வெர்டிகல் தான், 2 VV. இதை மட்டும் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க, அதுக்காக தான் நான் சொல்றேன். சரியா? ரைட். ஸோ அதுக்கடுத்து அடுத்த பேஜ் வாங்க. 123ல இதுல ஏதாவது ஹேண்ட் ரைட்டன் எழுதியிருக்கேனா சார்? 100 எஸ் சார், கீழ எழுதிருக்கீங்க. எழுதியிருக்கேனா? அந்த மார்போஜெனிக் மூவ்மெண்ட்ஸ் இன் ஆம்பிபியன் கேஸ்ட்ரேஷன் எழுதியிருக்கேனா? எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். ரைட். இங்க பாருங்க, இது பாருங்க, ஆம்பிபியன் கேஸ்ட்ரேஷன் நம்ம சிலபஸே கிடையாது, வெறும் ஜெனரலா கேஸ்ட்ரேஷன் தான். ஆனா டிஆர்பில கேட்ட கொஸ்டின். அதாவது மார்போஜெனிக் மூவ்மெண்ட் இன் ஆம்பிபியன் கேஸ்ட்ரேஷன்ல நம்ம மார்போஜெனிக் மூவ்மெண்ட் படிச்சோம். அப்ப இதுல என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா இமேஜினேஷன். இது நீங்க ஓரளவு ஆன்சரை பார்த்தாலே கண்டுபிடிச்சலாம். இன்வொல்யூஷன், அடுத்தது எபிபோலி, அடுத்தது எபிபோலி ஃபைனலா முடிஞ்சிச்சுனாவே அந்த பிளாஸ்டோபோர் வந்து என்ன செஞ்சிடும், க்ளோஸ் ஆயிடும். பிளாஸ்டோபோர் வந்து என்ன செஞ்சோம், க்ளோஸ் ஆயிடும். இது கேட்ட கொஸ்டின் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ஏன்னா நான் அந்த அதே கேஸ்ட்ரேஷன் கம்பேரிட்டிவ் ஸ்டடிஸ் சொல்லியிருக்கேன் பாருங்க. ஃப்ராக், சிக்கு, ஆம்பியாக்சஸ். அப்ப இனிஷியல் எப்படி இருக்கும், ஆர்கென்ட்ரான் எப்படி இருக்கும், இது அப்படியே நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. வேற ஒன்றும் பெருசா இதுல ஒன்றும் எக்ஸ்பிளனேஷன்லாம் ஒன்றும் கிடையாது. சரியா? அது கொஞ்சம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதுக்கு கீழே ஒவ்வொரு லைனும் சார் இதுல என்ன சார் இந்த லைனா நிறைய அப்படி ஹைஃபனா போட்டு எழுதிருக்கீங்க அப்படின்னு கேட்டா, இது எல்லாமே டிஃப்ரெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். போதுமா? இது எல்லாமே டிஃப்ரெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான் அப்படியே டைப் அடிச்சு வச்சிருக்கேன். அப்ப இந்த போர்டு லெட்டர்ல உள்ளதெல்லாம் ஆன்சர். அப்ப இதை நான் ஒன்னும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இல்லை, நீங்க இதை அப்படியே படிச்சுக்கிற வேண்டியதுதான். ஓகேவா? ரைட். இதுல ஆர்கனோஜெனசிஸ், இதுல மெயினா வந்து இன்னும் பேஜ் நம்பர் 124 ஏதாவது எக்ஸ்ட்ரா எழுதியிருப்பேன். அந்த ட்ரோபோபிளாஸ்ட் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். The zygotic cells invade that endometrium to begin the process of implantation. எதன் மூலம்? that is called trophoblast. ரொம்ப முக்கியமானன்னு சொன்னேன். அதே பேஜ் நம்பர் 124 மிடில்ல இருக்கும் பாருங்க, இந்த கிளிவேஜ் சீக்வன்ஸ். இது கூட வேற ஒரு எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான். இதெல்லாம் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் சார் ரொம்ப டீடைலா. ஜைகோட்டுக்கு அடுத்து மோருலா, மோருலாக்கு அடுத்து பிளாஸ்டுலா, பிளாஸ்டுலாக்கு அடுத்து கேஸ்டுலா. இது மட்டும் மாத்தி எழுதிடாதீங்க, பாத்துக்கோங்க. சரியா? ரைட். அதுக்கு அடுத்து 3வது லைன் பாருங்க, மதர் யூட்ரஸ் சர்க்குலேஷன் த நேம் ட்ரோபோபிளாஸ்ட். 2019 கேட்ட டிஆர்பி கொஸ்டின். இதெல்லாம் எபிபோலி, எம்போலிலாம் டிஆர்பில கேட்ட கொஸ்டின் தான். டிலாமினேஷன், இது எல்லாமே தான் சார், மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரி, அதுக்கு கீழே இருக்கு பாருங்க, ஸ்லைட் டிஃபரெண்ட் ஸ்டேஜஸ் இன் சிக் எம்ப்ரியோ. இது வந்து யூஜில கேட்டிருக்காங்க, இருந்தாலும் நான் வந்து நோட் பண்ணியிருக்கேன். ஒரு 18 ஹவர்ஸ் சிக் எம்ப்ரியோல என்ன முக்கியமான கேரக்டர் இருக்கும், 24 ஹவர்ஸ், 48, 72 ஹவர்ஸ் கேரக்டர் மட்டும் அதுல சொல்லியிருக்கேன், நீங்க பாத்துக்கோங்க. சரியா? ரைட். ஸோ திஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து 25ல 126, 127 எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ த கிளான்ஸ் கடைசியில கொஞ்சம் ரிவைஸ் பண்றது. இது ஃபுல்லா 127, 28 அப்படிதான். காம்படிஷன் ஃபோக்கஸ் ஆர் விண்டோ அப்படின்னு சொல்லுவோம். இது ஃபுல்லாவே ஒன்ஸ் கடைசியில ரிவிஷனுக்கு இது ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க. பேஜ் நம்பர் 131 வரைக்கும் ஜஸ்ட் ஒரு தடவை ரீட் பண்ணி மட்டும் விடுங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அதுல எது எது தேவையோ அதை ஃபுல்லாவே அங்க நான் சொல்லியிருக்கேன். சரியா?
ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ரிகார்டிங் தட் எம்ப்ரியாலஜி. எம்ப்ரியாலஜி பொறுத்தளவு மேக்ஸிமம் நான் ஏற்கனவே கிளாஸ்லேயே சொல்லிட்டேன். முதல்ல ஸ்டார்ட் பண்ணும் போதே நீங்க ஆவரேஜா 12 கொஸ்டின் எடுத்துக்கிட்டா 6 கொஸ்டின் சென்சர் பிசியாலஜி, 6 கொஸ்டின் வந்து டெவலப்மெண்ட் பயாலஜி. நீங்க இருக்கிறதுலே பெரிய யூனிட் 7வது யூனிட் தான். அடுத்து ஏதாவது மாறினா எது பெரிய யூனிட் வரப்போகுதுன்னு தெரியல. என்ன சார் மாறப்போகுது? பெருசா ஒண்ணும் மாறாது சார். அதாவது இங்க உள்ள டாபிக்கை வேற இடத்துல போடுவாங்க சார், அங்க உள்ள டாபிக் வேற எங்க போடுவாங்க. இல்லைன்னா இந்த ஒரு டாபிக் உள்ளேயே அதை பிரிச்சு 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 கொடுப்பாங்க, அவ்வளவுதான். இந்த யூஜி சிலபஸ்லாம் அப்படித்தான் ரொம்ப இது. சரியா? ஸோ எது வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். போன வருஷம் வந்து இதுல லாஸ்ட் இயர் டிஆர்பில சரியா மொத்தம் வந்து 13 கொஸ்டின் கேட்டாங்க நினைக்கிறேன். எஸ், ஏன்னா அதுல 13 கொஸ்டின்ல நான் போன வருஷம் 9 கொஸ்டின் சென்சர் பிசியாலஜி, 4 கொஸ்டின் தான் டெவலப்மெண்ட் பயாலஜி கேட்டாங்க சார். எப்ப? 2022 டிஆர்பில. சரியா? இது 6+6 வந்து 2017 நினைக்கிறேன். 17 இது ஈக்குவலா கேட்டாங்க. 2000 அதுக்கு அடுத்து என்ன எக்ஸாம் 2019 நடந்துச்சா? 2019 பொறுத்தளவு சென்சர் பிசியாலஜில 6, டெவலப்மெண்ட் பயாலஜில 8 பாத்துக்கோங்க. அப்ப நீங்க இதை கம்பேர் பண்ணக்கூடாது. அதே 2019க்கு அதுக்கு அடுத்த டிஆர்பிலே பாருங்க எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்குன்னா. சரியா? சோ நீங்க ஆவரேஜா 12 to 14 கொஸ்டின் இந்த யூனிட்ல வரும். சரியா? நீங்க 7 எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல 6 எடுத்துக்கிட்டாலும் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுக்கலாம். நீங்க மேக்ஸிமம் நான் சொன்ன ஏரியா தாண்டி கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. சரியா? ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் ஈஸியான யூனிட் தான் இது எல்லாமே. ஆல்மோஸ்ட் 7th யூனிட் பர்ஃபெக்ட்லி வி ஆர் கம்ப்ளீட்டா உங்களுக்கு எல்லாமே A to Z சொல்லிட்டேன். இதுல தேர்ட் பார்ட்னு ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். அந்த தேர்ட் பார்ட்ல நீங்க வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம். இவ்வளவு நேரம் நான் இதுல ஏற்கனவே ஓரளவு நான் ஒரு கிளான்ஸ் விட்டுட்டேன். இதுலயும் கிளிவேஜ், ஃபெர்டிலைசேஷன், பிளாஸ்டுலா, டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டுலாலாம் இதுல பக்காவா இருக்கும் சார். நீங்க வேணா பார்ட் 2 தேர்ட் பார்ட் வச்சிருந்தா 62 பேஜ் நம்பர் 62ல ஏற்கனவே அங்கேயும் நான் சொல்லியிருக்கேன். டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டுலா கண்டிப்பா 62, 63ல இருந்து ஒரு கொஸ்டின் டிஆர்பில ஷியூரா வரும் சார். நோட் பண்ணிக்கோங்க. பார்ட் 3ல நீங்க பார்ட் 3ன்னு சொல்லி அசால்ட்டா விட்டுறாதீங்க. அந்த பார்ட் 3ல நான் என்ன கொடுத்துருப்பேன்னா, பார்ட் 1 பார்ட் 2லயே சிலபஸ் முடிஞ்சிருச்சே சார், இப்ப எதுக்கு சார் பார்ட் 3? அதான் சப்ளிமெண்டரி. அது பார்ட் 1 பார்ட் 2 ஒரு ஜூஸ் தான் பார்ட் 3. ஒரு ஜூஸ் தான் பேசிக் கான்செப்ட் மெட்டீரியல். அப்ப பேசிக் கான்செப்டும் இந்த பார்ட் 3 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அப்ப இதுல வந்து 62ஆம் பக்கம் 63ஆம் பக்கம்லாம் கண்டிப்பா டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டுலா 63ஆம் பக்கத்துல வந்து ஃபேட் மேப் பத்தி கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான அது மார்போஜெனடிக் மூமெண்ட். இந்த 2 பக்கத்துல சேலஞ்சே பண்ணுவேன் சார். இந்த 62, 63ஆம் பக்கத்துல ஒரு கொஸ்டின் டிஆர்பில வரும். அதுல சந்தேகமே கிடையாது, பாத்துக்கோங்க. அவ்வளவு இம்பார்ட்டன்ட் பார்ட் 3ல. ஏன்னா அதே அந்த 2 பக்கத்து உள்ளதான் நான் பார்ட் 2ல வந்து ஒரு 7 பக்கமா கொடுத்துருப்பேன். அப்படியே பயங்கரமா டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி, அதுக்கடுத்து அப்படியே பிளாசண்டா ஃபுல்லா கடைசி வரைக்கும் பிளாசண்டா கொடுத்துருப்போம். சரியா? பிளாசண்டா எடுத்து கடைசியில வந்து இங்க இதுலயும் ஒரு 2 பேஜ் கடைசியில இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்ன தேவையோ அது நான் தனியா கொடுத்துருக்கேன். அதை நீங்க பாத்துக்கோங்க. சரியா? சோ நீங்க படிக்கும்போது பார்ட் 1ன்னு சொன்னாலும் நீங்க பார்ட் 3ல உள்ள பார்ட் 1 சிலபஸ படிக்கணும். பார்ட் 2 டெஸ்ட் அப்படின்னு சொன்னாலும் பார்ட் 3ல உள்ள டெவலப்மெண்ட் பயாலஜியும் படிக்கணும். பிளஸ் பேசிக் கான்செப்ட் பிளஸ் கொஸ்டின் பேங்க். இந்த கான்செப்டை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சும்மா அந்த மெட்டீரியல் மட்டும் படிக்க கூடாது. இந்த எப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட் மெட்டீரியல்ல பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு கொடுத்துருப்பேன். இதோட கொஸ்டின் பேங்க் கொடுத்துருப்பேன். சில டைம் வந்து பார்ட் 3 இல்ல, சில யூனிட்ல பார்ட் 3 இல்லாம இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நான் டெஸ்ட் வச்சா ஒரு யூனிட்னு வச்சுக்கிட்டா இது எல்லாமே சேர்ந்ததுதான். இதோட சேர்ந்ததுதான் பேசிக் கான்செப்ட் மெட்டீரியல். அங்கேயும் இருக்கும் இதே யூனிட் 7 வச்சுக்கோங்களேன், அங்க பேசிக் கான்செப்ட்லயும் இருக்கும். இது முடிஞ்ச உடனே நீங்க எல்லா வருஷமோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் கையில கொடுத்துருக்கேன். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்க பார்க்கணும். ஒரு 7வது யூனிட்ல எப்படிலாம் 2001ல இருந்து 2021 அல்ல 22ன்னு போட்டிருப்பேன். இது வரைக்கும் எப்படிலாம் அந்த 7வது யூனிட்ல சென்சர் பிசியாலஜி, டெவலப்மெண்ட் பயாலஜில கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். அப்பதான் உங்களுக்குள்ள ஒரு கான்பிடென்டே வரும். இல்லைன்னா உங்களுக்கு கான்பிடென்டே வராது. நம்ம மார்க்கே வர மாட்டேங்குது அப்படின்னா ஒரு மாதிரி அப்செட்டா இருப்பீங்க. கவலைப்படக்கூடாது.
இதெல்லாம் பார்க்கும்போது ஓ இப்படிதான் இந்த நான் மேக்சிமம் அந்த அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் எல்லாம் கிளாஸ் எடுப்பேன். அதை தாண்டி தான் எடுப்பேன். உங்களுக்கு தெரியும், வெறும் டிஆர்பி மட்டும் எடுக்க மாட்டேன். சிஎஸ்ஆர் செலக்டே ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். ஏன்னா நான் எல்லா கொஸ்டின் நான் பார்த்துருவேன். A to Z கொஸ்டின், ஈவன் சிவில் சர்வீஸ் கொஸ்டின் கூட நான் பார்த்துருவேன். நம்ம சப்ஜெக்ட் ரிலேட்டட். இப்பதான் நம்ம சப்ஜெக்ட் கிடையாது, இதுக்கு முன்னாடி சிவில் சர்வீஸ் ஃபுல்லாவே நம்ம சப்ஜெக்ட் உண்டு. எல்லாமே பார்த்துருவேன். என்ன பக்கத்து ஸ்டேட்ல என்னென்ன நடக்குது நம்ம சப்ஜெக்ட் எல்லா கொஸ்டின் பார்த்துருவேன் சார். எனக்கு அதான் சார் வேலை. எங்கெங்க என்ன நடக்குதுன்னு பாக்குறதா எனக்கு வேலை. சரியா? ஸோ அப்ப டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ் ஃபுல்லா பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப இது. ஸோ எப்பயுமே ஒரு கான்செப்டை படிக்கிறீங்கன்னா அதுல கொஸ்டின் பேங்க நீங்க என்ன செய்யணும், ஹோம்ஒர்க் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். வீட்டுல ஹோம்ஒர்க் பண்ணணும். சில பேர் எல்லாம் படிச்சு முடிச்ச பிறகு கொஸ்டின் பேங்க் எடுத்து படிக்க கூடாது. அது நாட் எ குட் மெத்தட். ஒரு கான்செப்டை படிக்கிறீங்களா, ரெசெப்டாரை படிக்கிறீங்களா, ரெசெப்டார் படிச்சு முடிச்சாச்சு, உடனே என்ன செய்யணும், கொஸ்டின் பேங்க்ல உள்ள ரெசெப்டாரை ஒர்க் அவுட் பண்ணணும். 1000 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். எந்த இன்ஸ்டியூட்டும் கொடுக்க மாட்டாங்க வித் கீயோட எக்ஸ்பிளனேஷன் கூட சிலதுல இருக்கும். மேபி ஒரு 1 or 2% விட கீ வேரியேஷன் இருக்கலாம். அப்படி ஏதாவது வேரியேஷன் இருந்தா நீங்க ஃபைனலா வந்து மெட்டீரியலை வச்சு கன்க்ளூஷனுக்கு வந்துருங்க. சரியா? சோ இப்படித்தான் நீங்க கொஸ்டின் பேங்க்னு சொல்லி தனியாலாம் படிக்க கூடாது. அது ஒர்க் அவுட் பண்ணணும். அதுமாதிரி டெஸ்ட் எழுதி பார்க்கணும். இந்த கொஸ்டின் பேங்க் ஃபுல்லா ஹோம்ஒர்க் பண்றீங்களா, ஓஎம்ஆர் சீட்ல டெஸ்ட் எழுதி பார்க்கணும். ஏன்னா மேபி இந்த வரக்கூடியது வந்து ஓஎம்ஆர் சீட் கூட கொடுக்கலாம். அப்ப ஓஎம்ஆர் சீட்டை நீங்க இப்படி ஷேர் பண்ண பபிள் பண்ண உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதுல சோம்பேறித்தனம் படக்கூடாது. வீட்டுல உட்காந்துக்கிட்டு ஓஎம்ஆர் யார் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, நிறைய ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன செய்யணும், ஓஎம்ஆர் அதே மாதிரி நான் டெஸ்ட் வச்சாலும் ஓஎம்ஆர்ல தான் அங்கேயும் கிளிக் பண்ணணும், ஓஎம்ஆர்லயும் ஷேர் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்ச நான் சொல்றதெல்லாம் செஞ்சா வேலைக்கு போயிடலாம் சார். நான் சொல்ற மெத்தடு படி படிச்சா கன்ஃபார்மா வேலைக்கு போயிடலாம். இந்த மெத்தட் தான் படிக்கணும். பார்ட் 1 படிச்சா அதுல பார்ட் 3 இதே கான்செப்ட் பார்ட் 3 என்ன இருக்குன்னு பார்க்கணும். கொஸ்டின் பேங்க் டெஸ்ட் எழுதணும். அதே மாதிரி பேசிக் கான்செப்ட்ல பார்க்கணும். ப்ரீவியஸ் கொஸ்டின்ல எப்படி கொஸ்டின் வரும்னு பார்க்கணும். இதுதான் மெத்தட். கீ ஃபார் சக்சஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படியா படிச்சு நான் வந்து சில பார்ட்டா தான் நான் டெஸ்ட் வைக்கேன். ஒரு பார்ட் வைக்கேன், அடுத்த பார்ட் வைக்கேன். இது முடிஞ்சோன்னா எல்லாம் சேர்த்து வைப்பேன். கொஸ்டின் பேங்க் தனியா டெஸ்ட் வைக்கிறேன், கொஸ்டின் பேங்க் மட்டும் தனியா டெஸ்ட் வைப்பேன். பேசிக் கான்செப்ட் அடுத்தடுத்து நான் வைக்கிறேன், ப்ரீவியஸ் கொஸ்டின் வைப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் சார் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஒரு இடத்துல ஸ்டாண்ட் பண்ணி அப்படியே நின்றக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது நகண்டுட்டே இருக்கணும். சக்சஸ் பத்தி ஐயோ நான் பாஸ் பண்ணி ஆகணும், ஒரு வழியே கிடையாது, அப்படிலாம் படிக்கவே கூடாது. நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, சக்சஸ் ஆண்டவன் பாத்துக்கிடுவான். அதை பத்தி யோசிக்காதீங்க. வேலை வாங்கி ஆகணும் அப்படி டென்ஷன் அப்படிலாம் யோசிக்காதீங்க. இது வேலை இல்லைன்னு என் லைஃப் இல்லை, அது அப்படி இப்படி அப்படிலாம் யோசிக்காதீங்க. நீங்க ஒர்க்கை மட்டும் பாருங்க, வேலை உங்க வீட்டு தேடி வரும். இவ்வளவுதான். நீங்க ஒர்க் பார்க்கலன்னா யாரு ஒர்க் பார்க்கறாங்களோ அவங்க வீட்டுக்கு போயிடும் அந்த வேலை. கவர்மெண்ட் வேலைன்னு போது இன்னும் நிறைய சொல்லணும், சொல்லிட்டே இருக்கலாம். அடுத்தது கண்டிப்பா ஒரு 2 இயர்ஸ்ல பே கமிஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். பே கமிஷனும் வரும்போது இப்ப சம்பளம் வந்து உங்களுக்கு 50,000 to 60,000 50,000 வரும் மினிமம். சரியா? பே கமிஷனும் 1 லட்சம். நீங்க உள்ள வரும்போதே 2 வருஷம் கழிச்சு 1 லட்சம் மேல இருக்கும் சார். ஏன்னா எங்கேயோ போயிடும். ஏன்னா இப்ப எங்களுக்கே வந்து பே கமிஷன்ல முதல்ல உள்ள பே கமிஷனுக்கு 2வது பே கமிஷனுக்கு எவ்வளவு சேலரி டிஃபரெண்ட் தெரியுமா? மேக்சிமம் 2 இயர்ஸ். ஏன்னா பே கமிஷன் போட்டு ரொம்ப நாள், ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. 1 or 2 இயர்ஸ்ல பே கமிஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை நடக்குது. கண்டிப்பா போடுவாங்க. அப்பெல்லாம் நீங்க நீங்க இந்த வருஷம் வரக்கூடிய அகாடமியில நீங்க ஜாயின் பண்ணிட்டா, ஜாயின் பண்ணும்போது வேணா 50,000 இருக்கும். நீங்க 2 வருஷத்துல 1 லட்சம் எல்லாம் கிராஸ் பண்ணிடுவீங்க. எங்கேயோ போயிருவீங்க. ஏன்னா கிரேட் பே எல்லாம் மாறிடும். பிஜிக்கு கிரேட் பே எங்கேயோ போயிடும். அவங்க பார்த்து அது எங்க பிக்ஸ் பண்றாங்கன்னே தெரியாது கிரேட் பே. சோ அது இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு இந்த பேமெண்ட்ல salary வந்துட்டு இப்ப சில டிபார்ட்மெண்ட்டுக்குலாம் போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்லாம் வருது. அதெல்லாம் கொஞ்சம் உண்மைங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம். இன்னைக்கு ஒரு நிமிஷம் நான் எல்லாத்தையும் பேசுறேன். சோ இன்னைக்கு இதோட கிளாஸ் முடிச்சுக்கிடுவோம். சரியா? எக்ஸிட் ஆக வேண்டாம். 7th யூனிட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்த யூனிட் பத்தின டீடைல்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ தேங்க்யூ.